அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள் யாவரும். புதிய ஏற்பாட்டின் பக்கம் 273. புதிய ஏற்பாடு பக்கம் 273, 273. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு மைக்கில் வாசிங்க. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது ஒரு வார்த்தையை அங்க காமிச்சு கொடுக்கிறாரு. என்ன வார்த்தை அப்படின்னா, அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது அல்லது எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப சபைக்கு நேராக இந்த ஜீவ புஸ்தகம் என்கிற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க என்ன பண்றாரு? கொண்டு வருகிறார். சபைக்கு நேராக ஒரு புஸ்தகத்தை கொண்டு வருகிறார். அது என்ன புஸ்தகம் அப்படின்னா, ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் என்பது என்ன, அதுல யாருடைய பெயர் இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம கொஞ்சம் தேவ சமூகத்துல கொஞ்சம் ஆழமாக வேகமாக தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இங்க பவுல் எழுதும் பொழுது 2 பெயர்களை குறிப்பிட்டு எழுதுறாரு. ஒன்னு கூட்டாளியை குறித்து எழுதுறாரு, இன்னொன்னு யார் எழுதினாருன்னா கிளைமெந்தோடும். ஸ்தோத்திரம். முதல் எழுதுறப்ப, என் கூட்டாளிகளே, நீங்கள் கிளைமெந்தோடு எப்படிப்பட்டவங்களா இருங்க, சுவிசேஷத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். ஒரு சில பெயர் அங்க சொல்றாரு, சிலர கூட்டாளிகள் என்ன பண்றாரு சொல்றாரு. இந்த கூட்டாளிகளும் இந்த நபரும் யாரு என்றால், சுவிசேஷத்தின் நிமித்தமாய், எது நிமித்தமாய், என் உடன் வேலையாட்களும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தம் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். மீண்டும் வாசிங்க. சுவிசேஷத்தின் நிமித்தம், சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அப்ப ஸ்தோத்திரம். பவுல் யாரை தன் கூட்டாளியாக சொல்லுகிறார்னா, சுவிசேஷத்தில் யார் தன்னோடு உதவியா இருந்தார்களோ, சுவிசேஷத்தில் யார் தங்களுக்கு உதவியா இருக்கிறார்களோ அவரை பவுல் தனது கூட்டாளியாக என்ன பண்றாரு? எழுதுகிறார். அப்ப ஸ்தோத்திரம். இன்றைக்கு சபைக்கு பவுல் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், கர்த்தருடைய ஊழியத்தில் சபையார் என்ன பண்ணணும்? ஒரு பங்கு வகிக்கணும். ஊழியத்தின் பாதைன்னு வந்துருச்சுன்னா, ஜெபன்னு வந்தாச்சுன்னா, ஸ்தோத்திரம், மற்ற ஊழியங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த ஊழியத்துல சபையானது என்ன பண்ணணும்? பங்கு வகிக்கணும். சுவிசேஷ விஷயத்தில், அது கிராமப்புறமா போறக்கூடிய சுவிசேஷமா இருக்கலாம், இல்ல வீடு ஜபங்களா இருக்கலாம், அல்லது சுத்தம் காட்டேஜ் பிரேயர், எந்த ஜபங்களா இருந்தாலும் அந்த ஜபத்தில், அந்த ஊழியத்தில், அது ஜபம் அல்ல, அது ஊழியம். ஞாயிற்றுக்கிழமை நடப்பது ஜபமா ஊழியமா? இரண்டும். ஒன்று ஜபம், இரண்டாவது ஊழியம். என்ன ஊழியம்? கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க வந்திருக்கிறோம், அது ஊழியமா மாறுது. உபவாச ஜெபத்துல என்ன பண்ண போறோம்? ஜெபிக்கிறோம். யாருக்காக ஜெபிக்கிறோம்? நமக்காக ஒரு புறம் ஜெபித்தாலும் தேசத்துக்காக ஜெபிக்கிறோமா? அது ஒரு ஊழியம். சோதரன், கிராமப்புறங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போறோம், அது ஒரு ஊழியம். வீடு ஜெபங்களுக்கு போறோமா, அந்த வீட்டை வாழ்த்தி ஆசீர்வதித்து அந்த வீட்டுக்கு நன்மை உண்டாகணும், கிருபை உண்டாகணும், சமாதானம் உண்டாகணும், ஆரோக்கியம் உண்டாகணும், ஐஸ்வர்யம் உண்டாகணும்னு ஜெபிக்கிறோமே, அது என்னது? ஊழியம். ஏன்னா இயேசு என்ன சொன்னாரு? 2 பேரை பிரிச்சு விட்டு, நீ ஒரு வீட்டுக்குள்ள போ, நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போங்க, அந்த வீட்டை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிங்க. ஆக்சுவலா அந்த 2 பேரை, அந்த 70 பேரை 2 பிரிச்சு இயேசுநாதர் எதுக்கு அனுப்புனார்னா, ஊழியம் செய்யும்படி அனுப்புனாரு. ஊழியத்தில் ஒரு பங்கு என்னன்னா, ஒவ்வொரு வீட்டையும் வாழ்த்துவது, ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிப்பது, வீட்டுக்காக பிரயாசப்படுவது, வீட்டுக்காரங்களுக்காக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜெப குறிப்புகளை கேட்டு அதை ஸ்தோத்திரம் மனதில் வைத்து பாரத்தோடு ஜெபிக்கிறதும் ஒரு ஊழியம். அப்ப ஸ்தோத்திரம், சபை எப்படிப்பட்டதா இருக்கணும் என்றால், ஊழியத்தில் பங்கு வகிக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்? இருக்கணும். இன்றைக்கு ஸ்தோத்திரம், அநேக காரியங்கள், அநேக ஊழியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்குது. ஊழியத்தின் பிற்புறத்துல பார்த்தோம்னாக்க, அந்த சபையை சார்ந்ததான ஸ்தோத்திரம் விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க? அதுல அங்கம் வகித்திருப்பாங்க. அது ஒரு கேரல் சர்வீஸா இருக்கலாம், எந்த ஜெபமா இருந்தாலும் சரி, அதுல சபையார் என்ன பண்ணணும்? அங்கம். என்னுடைய பங்கு என்ன?
தசம பாகத்துல என் பங்கு இருக்கோ இல்லையோ, ஊழியத்திலே என் பங்கு என்ன? இன்றைக்கு தசம பாகத்துல பங்கு வகிக்கிறதுல மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்? மும்மரமா இருக்கிறோம். ஆனா ஊழியத்துல என்ன வேணுமா? பங்கு வேண்டுமா? அப்ப சோதர பவுல் சொல்றாரு, பிலிப்பியர்கள் எழுதும் பொழுது, எனக்கு கொடுத்து உதவுன உங்களை நான் வாழ்த்துறேன், அது மாத்திரமல்ல ஊழியத்துல இருந்தவங்களே நான் என்ன பண்றேன்? அப்ப 2 காரியத்திலையும் சபையானது பங்கு வகிக்கணும். இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 9 முதல் பின்னாடி இருக்கிறதான கடைசி வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, பவுல் எதை குறிப்பிடுகிறாருன்னா, நான் நெருக்கத்தில் இருந்த பொழுது, அது அவர் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, திருப்பி கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். 11வது வசனத்துல, என் குறைச்சல்களினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். பவுல் சொல்றாரு, நான் குறைவு பட்டவனா இருக்கிறதுனால இந்த வார்த்தையை நான் எழுதல, ஸ்தோத்திரம், ஆனா எனக்கு நீங்க உதவி செய்ததுனால இந்த வார்த்தையை நான் என்ன பண்றேன்? எழுதுறேன். அப்ப சபை என்பது எப்படிப்பட்ட சபையா இருக்கணுமா? 2 காரியங்கள ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். ஒன்று, சுவிசேஷ ஊழியத்தில், சுவிசேஷத்தில் நான் பங்கு உள்ளவனா இருக்கணும். 2வது, கர்த்தருடைய தசம பாகத்தில் நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? பங்கு உள்ளவனாக இருக்கணும். அப்ப 2 பங்குமே எதற்காக பயன்படுகிறது? ஊழியத்துக்கு பயன்படுகிறது. இன்றைக்கு தசம பாகத்தை குறித்து சொல்லணும் அப்படின்னாக்க, இன்றைக்கு அநேகர் அந்த ஸ்தோத்திரம் தசம பாக காரியத்தில் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறது இல்லையா? அதை நேர்மையாக என்ன பண்றது இல்ல, காணப்படுறது இல்ல. காரணம் என்ன? எதுக்கு பாஸ்டருக்கு தசம பாகம் கொடுக்கணும்? ஏன்னா தசம பாகம் அனைத்தும் பாஸ்டர் பாக்கெட்டுக்குள்ள வருது. தசம பாகம் அனைத்தும் பாஸ்டர் பாக்கெட்டுக்குள்ள வருது. தசம பாகம் என்பது என்ன? சபையின் காரியங்களை ஒழுங்கு செய்வதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடியதான காணிக்கை. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில எத்தனையோ காரியம் நம்ம செஞ்சிருக்கிறோம். இது எல்லாமே எதுல இருந்து வந்துச்சு? எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரா, இல்ல பாஸ்டர் அம்மா அவங்க அப்பா எதுவும் கொடுத்தாங்களா? யார் அப்பா கொடுத்து நாங்க இந்த காரியம் செஞ்சோம்? இல்ல கொஞ்சம் யோசிங்க, நாங்க தனியா வேலைக்கு எதுவும் போறோம்? கர்த்தருடைய ஊழியத்திற்காக நீங்க கொடுக்கிற அனைத்துமே கர்த்தருடைய ஊழியத்துக்கு தான் பயன்படும். அதுல ஒரு பங்கு கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்றாரு? போஷிக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுக்கிறாரு. அப்ப தசம பாகம் என்பது பாஸ்டர் பாக்கெட்டுக்கு போறது கிடையாது. அல்லேலூயா. அது எதுக்கு? ஊழியத்தில் ஒரு பங்கு. அப்ப எதுக்கு பவுல் 2 காரியத்தை சோதர சபைக்கு எழுதுறாரு? சுவிசேஷத்துல பங்கு இருக்கணும். அதாவது என் சரீரமும் பங்கு உள்ளதா இருக்கணும், என் பணமும் பங்கு உள்ளதா இருக்கணும். அப்பதான் எது கட்டப்படும்? சுவிசேஷ ஊழியம், ராஜ்யமானது ஜனங்கள் மத்தியில செயல்படுத்தணும்னா எதையாவது ஒன்றை நான் பிரயாசப்பட்டு கொடுக்கணும். பாவம் பாஸ்டர், நாங்க வரதே இன்னைக்கு பெரிய பிரயாசமா இருக்கு, இதுல எங்க பாஸ்டர் கொடுக்கறது? நான் கொடுக்கறத பத்தி அதிகமா பேசுறது இல்ல. இன்றைக்கு ஏவப்பட்டதுனால நான் என்ன பண்றேன்? இந்த வார்த்தையை இன்னைக்கு நான் எடுக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய பங்கு எதுல இருக்குன்னா 2 விஷயத்துல, ஒன்னு தசம பாகத்துல, இன்னொன்னு சுவிசேஷத்துல. சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் ஸ்தோத்திரம் என்னுடைய பங்கை நான் சபைக்கு நான் காண்பிப்பேன் என்றால் அதனுடைய வெகுமதி எங்க இருக்குன்னா பரலோகத்தில். அதனுடைய வெகுமதி எங்க இருக்குன்னா பரலோகத்தில். காரணம், நான் சுவிசேஷ ஊழியத்தில் பங்குள்ளவனா இருக்கிறபடினால் என்னால் தனிச்சையாக சுவிசேஷம் சொல்ல முடியாது. எனக்கு அந்த தைரியம் கிடையாது, எனக்கு டிராக்ஸ் கொடுக்கிற தைரியம் கிடையாது. ஆனா நான் சபையா சேர்ந்து போகிறப்ப நம்மை அறியாமல் ஒரு வேகம், நம்மை அறியாமல் ஒரு தைரியம், நம்மை அறியாமல் ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பிரசன்னம் நம்மள என்ன பண்ணும்? தாங்கி நடத்தும். அதனாலதான் ஒரு மனப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்க? ஜோம் பண்ணாங்க. நீங்க ஒரே ஆளா 1 மணி நேரம் ஜோம் பண்றதுக்கும் நீங்க 10 பேரா சேர்ந்து நீங்க 1 மணி நேரம் ஜோம் பண்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. காரணம், ஒரு மனிதன் 1 மணி நேரம் ஜெபிக்கும் பொழுது அந்த 1 மணி நேரம் எப்படா ஓடுன்னு என்ன பண்ணுவாங்க? பாப்பாங்க. அதுவே 10 பேர் செஞ்சு ஜெபிக்கும் போது 1 மணி நேரம் எப்படா போனுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. அப்ப ஒரு மனதோடு நம்ம ஊழியத்துக்கு வரும் பொழுது, ஒரு மனதோடு நம்ம சுவிசேஷ ஊழியத்துல பங்கு உள்ளவங்களா இருக்கும் பொழுது சீக்கிரத்துல என்ன பண்ணிடலாம்? அநேக ஜனங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ஸ்தோத்திரம், சுவிசேஷ ஊழியத்தில் நான் பங்கு உள்ளதா இருக்கிறதுனால எனக்கு என்ன வெகுமதி கிடைக்குதுன்னா, பரலோகத்தில் என் பெயரில் சில பரிசு பொருட்கள், என் பேரில் சில பந்தய பொருட்கள், என் பேரில் சில ஜீவ கிரீடங்கள் எனக்காக கர்த்தர் அங்க ஆயத்தமாக வைத்திருக்கிறார். இது எது நிமித்தம் வரக்கூடியது? சுவிசேஷம், அதாவது ஊழியம் செய்வது நிமித்தம் வரக்கூடியது. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட அனைவருமே சுத்திரம் கர்த்தருக்கு முன்னாடி எப்படிப்பட்டவங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க? ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட அனைவருமே ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்ய வேண்டும். ராஜ்யத்தின் ஸ்தோத்திரம் கட்டப்படுவதற்காக, பரலோக ராஜ்யத்துக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். அதுல ஒன்று சுவிசேஷம் அறிவிப்பது.
சபையோடு இணைந்து ஊழியம் செய்வது. அப்படி சபையோடு சேர்ந்து ஊழியம் செஞ்சவங்க பேர் எதுல எழுதப்பட்டிருக்காமா? ஜீவ புஸ்தகத்துல. அப்ப இரண்டாவது பவுல் குறிப்பிடுறது என்னது? கொடுக்கிறதுல, அதாவது தசம பாகத்துல. ஏன்னா இன்றைக்கு ஊழியம் செய்ய போகணும் அப்படின்னா சில பொருள் தேவை என்ன பண்ணுது? தேவைப்படுது. அப்ப அந்த பொருள் தேவை எப்படி சந்திக்கப்படும்? நம்ம ஸ்தோத்திரம் ஆதி அப்போஸ்தல காலத்துல இருக்கிற மாதிரி இருந்தா கூட குதிரை மேலேயே ஒட்டகம் மேலேயே நடந்து கூட என்ன பண்ணலாம், போக. இன்னைக்கு குதிரையும் இல்ல ஒட்டகம் இல்லை, இருக்கு, அது ராஜஸ்தான்ல இருக்கு, அங்கங்க இருக்கு. நம்ம நடந்து போறதுக்கு என்னதான் இருக்கு? வாகனங்கள் தான் இருக்கு. அப்ப ஸ்தோத்திரம் வாகனங்களை இயக்குவதற்கும் சில பொருட்கள் வாங்குவதற்கும் என்ன தேவைப்படுது? சொல்லுங்க. நீங்க என்ன வெறும் வெள்ளை பேப்பரை கொடுத்தா வீட்டுல காய்கறி வாங்கிட்டு இருக்கிறீங்க? அப்ப பணத்தை கொடுத்துதான் என்ன பண்ண வேண்டிய சில பொருட்களை வாங்க வேண்டியதா இருக்கு. அப்ப ஸ்தோத்திரம் சபையின் மூலியமாய் செய்கிற ஊழியத்துக்கு என்ன தேவைப்படுது? பணம். அந்த பணம் எதுல இருந்து வருது? நம்முடைய காணிக்கையும் நம்முடைய தசமபாகமும் எதற்கு பயன்படுத்தப்படுதுன்னா கர்த்தருடைய ஊழியத்துக்காக பயன்படுகிறது. அதனால் பவுல் எழுதுகிறாரு, நீங்க கொடுக்கிற காரியத்துல உண்மையா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஸ்தோத்திரம் பவுல் இந்த சபையை குறித்து திருப்பரப்ப பார்க்க திருப்பிக் கொள்ளுங்க. அதே ஸ்தோத்திரம் 15-16 வசனத்தை வாசிங்களேன். மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். அப்ப ஸ்தோத்திரம் பிலிப்பியர் சபையார் எப்படிப்பட்ட சபையாரா இருக்கிறாங்களா? பவுல் மீது ஒரு கரிசனை உள்ளவங்க. என்ன கரிசனை அப்படின்னா, பவுல் இத்தனை ஊழியம் செய்வதற்கு பிரயாசப்பட்டு போகிறாரு, கப்பல் பிரயாணம் பண்றாரு. கப்பல் பிரயாணம் எப்படி பண்ண முடியும்? அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப ஸ்தோத்திர சபையானது ஊழியத்தை குறித்து யோசிக்கக்கூடிய சபையாக என்ன பண்ணணும்? இருக்கணும். ஊழியத்தை குறித்து சபை எப்படிப்பட்டதா இருக்கணுமா? யோசிக்கிறதா இருக்கணுமா? ஒரு ஊழியம் செய்யறாங்கன்னா அந்த ஊழியத்தை எப்படி செய்யறாங்கன்றத கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்கணும். அதற்கு என்ன தேவை இருக்குன்னு யோசிக்கணும். அதுக்கு என்னென்ன காரியம் செய்யணும்னு யோசிக்கணும். அதுக்கு என்னென்ன ஆயத்த காரியங்கள் செய்யணும்னு யோசிக்கிறோம். ஒரு திருமண காரியத்துக்கு நம்ம எப்படி அதனுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து அதை நம்ம விசாரித்து அதனுடைய ஆயத்த வேலைகளை கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக 4 மாதங்களாக நம்ம தொடங்குவது போல சபையின் ஊழியத்தை குறித்தும் நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? மிகுந்த சிந்தை உடையவர்களா என்ன பண்ணணும்? இருக்கணும். நம்முடைய சிந்தை எங்க இருக்குது? தன் குடும்பத்தை குறித்து, தன் வேலையை குறித்து, தனக்கு உண்டான குறித்தே நம்ம யோசிக்காதபடி பிறனுக்கான வேலை நோக்குங்கள். எதுக்கு இப்ப பவுல் எழுதினார் அப்படின்னா, பிறனுக்கானது என்ன? சுவிசேஷம் சொல்ல போறது, ஊழியம் செய்யறது எப்படி, ஊழியத்துக்கு எப்படி உதவலாம், இப்படி பிறனுக்கானது என்ன பண்ணணுமா? நோக்கணுமா? அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம் பவுல் எப்படி எழுதுறாரு அப்படின்னா, நான் ஊழியத்துக்கு புறப்பட்டு போனேன் ஸ்தோத்திரம். நான் 3 பிரயாணங்கள் பண்ணேன். நான் அநேக இடங்கள்ல நான் ஸ்தோத்திரம் தங்கி இருந்தேன். எனக்கு சில இடங்கள்ல குறைவு உள்ளவனா நான் காணப்பட்டேன். ஆனா அந்த குறைவுகள் மத்தியில மத்த சபையார் எனக்கு என்ன பண்ணல? கொரிந்து சபையோ, கலாத்திய சபையோ, ஸ்தோத்திரம் எபேசியர் சபையோ யாரும் எனக்கு என்ன பண்ணல? உதவி செய்யல. ஆனா பிலிப்பு சபையாராகிய நீங்களோ எனக்கு அந்த காரியத்துல உதவியா இருந்தீங்க. இதை நான் என்ன பண்ணல? மறக்கல. பவுல் எதை மறக்கலன்னு எழுதுறாரு? எனக்கு தேவைப்படும் பொழுது நான் ஸ்தோத்திரம் குறைவுபடுகிற நேரத்துல எல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுப்பாருன்னு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. கர்த்தர் எந்த வழியா கொடுத்தாருன்னா பிலிப்பு சபை மூலமா என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. அப்ப சபையாருக்கு 2 விதமான வாழ்த்துல இங்க முடிக்கிறாரு. ஒன்று, நீ சுவிசேஷத்துல பங்கு உள்ளவனாயிரு. 2வது, நீ ஊழியத்தின் காரியத்துல கொடுக்கிறவனாயிரு. 3வது, நீ ஊழியத்தை சிந்திக்கிறவனா என்ன பண்ணு? இரு. ஏன்னா ஊழியத்தை குறித்து சிந்தித்தோம் என்றால் அதனுடைய காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படும். இன்னது அது செய்யலாமா, இது செய்யலாமா, நம்ம என்ன பண்ணுவோம்? அதை சிந்திக்க ஆரம்பிப்போம். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, ஊழியத்தை குறித்து நீங்கள் எனக்கு உதவி செய்யும் சிந்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தபடியினால் எனக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக மகிமைப்படுத்தார். அப்ப பிலிப்பு சபை 3 காரியத்துல ஸ்தோத்திரம் பவுல் நடத்துறாருன்னு சொல்லி சொன்னேன். ஒன்று என்ன சொன்னது? சுவிசேஷத்தில். 2வது, சுவிசேஷத்திற்காக கொடுப்பது. 3வது, சுவிசேஷத்தை குறித்து சிந்தை உடையவர்களா இருப்பது. அது ஊழியத்தை குறித்த சிந்தை உடையவர்களா இருக்கணும். ஊழியம் செய்யணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், ஊழிய சிந்தை உடையவங்களா இருக்கணும்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. இப்படிப்பட்ட சிந்தையுடைய பெயர் எதுல எழுதியிருக்குன்னு பவுல் சொல்றாரு? ஜீவ புஸ்தகத்துல. இப்ப நம்ம ஜீவ புஸ்தகத்துக்கு நேரா போலாமா? அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10, 12, 13 எடுத்து மட்டும் வச்சுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்
10வது வசனம், 12வது வசனம், 13வது வசனம். இப்ப இந்த ஜீவ புஸ்தகமானது எப்பொழுது திறக்கப்படும்? ஜீவ புஸ்தகம் எப்பொழுது திறக்கப்படும் என்றால், ஜீவ புஸ்தகம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அப்போ என்ன பண்ணப்படும்? திறக்கப்படும். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் அமர்ந்து அவர் நியாயம் விசாரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அன்றைக்கு இந்த ஜீவ புஸ்தகமானது திறக்கப்படும் போட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப நியாய தீர்ப்பு எப்ப உண்டாகும்? அவருடைய வருகை வந்ததுக்கு அப்புறமா, 1000 அரசாட்சி முடிச்சதுக்கு அப்புறமா நியாய தீர்ப்பு என்ன ஆகும்? உண்டாகும். அதற்கப்புறம் நியாயத்திற்கு அப்புறம் புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். அப்ப இந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக யாரெல்லாம் இருப்பாங்க? ஏன் நியாய தீர்ப்பு வைக்கிறாரு? நியாய தீர்ப்பு இல்லாமலே எல்லோரையும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணிடலாம்? கொண்டு போய் சேர்த்துக்கலாம்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்ல, எல்லாரும் இயேசுவின் ரத்தத்துக்கு உடன்பட்டவங்களா இருக்கிறோம்ல, இயேசுவின் ஊழியத்துக்கு உடன்பட்டவங்களா இருக்கிறோம்ல. அப்புறம் ஏன் சோதரன் நியாய தீர்ப்பு ஆண்டவர் வச்சிருக்காரு? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கேன், நான் உலகத்தோடு நான் ஒத்த வேஷம் நான் தரிக்கல, என்னுடைய கால் ஒன்று உலகத்திலும் ஒரு கால் சபையில் நான் இல்லாதபடிக்கு நான் இன்றைக்கு சோதரன் பரிபூர்ணமான ஒரு ஜீவிதத்தை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் எனக்கே நியாய தீர்ப்பு. சபைக்கே நியாய தீர்ப்பு வரணும் அப்படிங்கிற ஒரு பல காரியம் என்ன பண்ணும்? ஓடும். ஃபர்ஸ்ட் எதற்காக கர்த்தர் நியாய தீர்ப்பு வைக்கிறார் அப்படின்னா, இப்ப வாசிங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10, 12, 13. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின்மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். இப்ப கவனிங்க, வசனத்தை வாசிங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் கொரிந்து சபைக்கு நிருபத்தை எழுதும் பொழுது அங்க ஒரு வார்த்தை எழுதி வைக்கிறாரு. நியாய தீர்ப்பை குறித்து அங்க என்ன பண்றாரு? அக்கினி கடலை குறிச்சு அங்க என்ன பண்றாரு? எழுதி வச்சிருக்கிறாரு. யாருக்கு அக்கினி கடல், யாருக்கு நியாய தீர்ப்புனா, கிரியையின்படி அவங்களுக்கு ஏற்ற பலன் என்ன பண்ணுது? கொடுக்கப்படுகிறது. இங்க பவுல் சொல்றாரு, நான் அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் கட்டுகிறான், அவனவன் தன் சுயத்தின்படி என்ன பண்றான்? கட்ட ஆரம்பிக்கிறான். ஒருத்தன் பொண்ணுல கட்டுறான், ஒருத்தன் வெள்ளியில கட்டுறான், ஒருத்தன் விலையேற பெற்ற கற்கள்ல கட்டுறான், ஒருத்தன் புல்லு, ஒருத்தன் வைக்கோல், ஒருத்தன் விறகுன்னு சொல்லி என்ன பண்றான்? கட்டுகிறான். ஏன் கட்டுகிறானா? அவனவனுக்கு ஏற்றபடி அவனவன் என்ன பண்றான்? கட்டுகிறான்னு சொல்லிட்டு அங்க பவுலானவர் என்ன பண்றாரு? எழுதுகிறார். இது எதுல முடிவு உண்டாகுமா? அக்கினியில முடிவு உண்டாகணுமா? இந்த பொன், இந்த வெள்ளி, இந்த விலையேற பெற்ற கற்கள் மற்றும் சோத்திரம் வைக்கோல், புல், விறகு, இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா நம்முடைய கிரியைகளை குறிக்குது. நியாய தீர்ப்பு எதுக்காக? ஆத்மாவுக்கு நியாய தீர்ப்பா? சரீரத்துக்கு நியாய தீர்ப்பா? எதுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகுதுன்னா, என் கிரியைக்கு தக்க நியாய தீர்ப்பு தேவன் என்ன பண்றாரு? வைத்திருக்கிறார். அப்ப சபையானது எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு எதின் அடிப்படையில் இருக்குன்னா, என் கிரியையின் அடிப்படையில், நான் செய்யக்கூடியதான கிரியையின் அடிப்படையில் எனக்கு நியாய தீர்ப்பானது வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன கிரியை? நான் நிலையான காரியத்தை செய்யறேனா, நிலையற்ற காரியத்தை செய்யறேனா? 2 விதமா பிரிக்கலாம். பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கற்கள். இந்த மூன்றுமே அழியாத ஒரு காரியம். வெள்ளி உருகும், தங்கம் உருகும், கற்கள் அதிகமான வெப்பத்தில் அதுவும் என்ன பண்ணும்? உருகும். ஆனா அது என்ன பண்ணாது? அழிந்து போகாது. தங்கத்தின் தரம் வேறு, தங்க மூலம் பூசப்பட்ட பொருட்களுடைய விலை வேறு, வெள்ளி மூலம் பூசப்பட்ட விலையின் பொருள் வேறு. அதே போல விலையேற பெற்ற கற்கள் உருகுனதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணாது? அதிகமா அது செயல்படாது. அதை வடிவமைப்பதை பொறுத்துதான் என்ன பண்ணும். ஆனால் அதுக்கு ஒரு மதிப்பு என்ன பண்ணுது? இருக்கு. அப்ப இது மூன்றும் எதை உணர்த்துதுன்னா, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. தங்கத்துக்கு ஒரு மதிப்பை தேவன் வச்சிருக்கிறாரு,
வெள்ளிக்கு ஒரு மதிப்பை வச்சிருக்கிறாரு, விலையேற பெற்ற கற்களுக்கு மதிப்பு வச்சிருக்கிறாரு. ஆனா மதிப்பற்ற பொருட்கள் எதுன்னா பின்னாடி வாசிச்சபடி வைக்கோல், புல்லு, விறகு, இது எதுக்குமே என்ன கிடையாது, மதிப்பு. அப்ப என்னுடைய கிரியை மதிப்புள்ளதா இருக்கணும், என்னுடைய கிரியை மதிப்பற்றதா இருக்குதான்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசிக்கணும். நான் செய்யக்கூடிய கிரியை, நான் செய்யக்கூடிய ஊழியம், நான் சொல்லக்கூடிய சுவிசேஷம், என்னுடைய வார்த்தை, என்னுடைய குடும்ப உறவு எல்லாவற்றிலும் நான் ஸ்தோத்திரம் அது எப்படி தரமுள்ளவனா இருக்கிறேனா, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கப்படுதா இல்ல மதிப்பற்றதா இருக்கான்னு சொல்லி என் கிரியைகளை நான் கொஞ்சம் என்ன பண்ணணும், சோதிக்கணும். இந்த கிரியைக்கு தக்க நியாய தீர்ப்பு எதுல கொடுக்கப்படுதா, அக்கினி கடல்ல என்ன பண்ணுதான், கொடுக்கப்படுதான். ஒரு அக்கினி ஊற்றப்பட்டுச்சுன்னா விறகு எரிஞ்சு போயிரும், புல் எரிஞ்சு போயிரும், வைக்கோல் எரிஞ்சு போயிரும். நீ இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு கட்டி வைக்கோல்ல கட்டி என்ன பிரயோஜனம்? இந்த வைக்கோலுக்கும் இந்த புல்லுக்கும் இந்த விறகுக்கும் எதை உபமையா சொல்லப்படுகிறதுனா, வெளித்தோற்றமான ரட்சிப்பின் அடையாளம், வெளித்தோற்றமான ரட்சிப்பின் அடையாளம், வெளித்தோற்றமாய் பக்தியின் அடையாளம், வெளித்தோற்றம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லி என்ன பண்ணுவாரு, சொல்லுவாரு. அப்ப இது எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கு. பாக்குறதுக்கு அது பல 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 பலன்னு இருக்கு. தாஜ்மஹால் பார்க்க எப்படி இருக்கும், மின்னும். ஆனா அதோடைய உண்மையான நோக்கம் என்ன, அது ஒரு கல்லறை, அது ஒரு கல்லறை. ஆனா இன்றைக்கு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை தான் எல்லாரும் என்ன பண்றோம், ஆவலா எதிர்பார்க்கிறவே தவிர உண்மையை யாரும் எதிர்பார்க்கறதில்ல. காரணம் என்ன, உள்ளான ஸ்தோத்திரம் ரட்சிப்பு எனக்கு வேண்டாம், உள்ளான சுத்திகரிப்பு எனக்கு வேண்டாம். என் வெளித்தோற்றம் அநேகர் பார்த்து கவரக்கூடியதா இருந்தா போதும். ஏன்னா தாஜ்மஹாலை ஷாஜகான் வந்து பிற்காலத்துல எல்லோரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, இது காதல் சின்னமா கொண்டாடுவாங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, நினைக்கல. அவர் நினைச்சது, என் மனைவிக்கு ஒரு கலரை என்ன பண்றேன், கட்டுறேன். அதை கொஞ்சம் விலையேற பெற்ற மொசைக் கலை வச்சு என்ன பண்றேன், கட்டுறேன்னு கட்டினாரு. இதுக்கப்புறம் யாருமே இது மாதிரி கட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துடைய கட்டவர்களையும் என்ன பண்ணாரு, வெட்டியே எரிஞ்சாரு. நோக்கம் என்ன, அது ஒரு கல்லறை. என்னதான் தாஜ்மஹால் காதலின் சின்னமா இருந்தாலும் காதலின் சின்னத்தினுடைய ஆழம் என்ன, கல்லறை. அப்ப காதலிச்சா என்னதான் கிடைக்கும், கல்லறை தான் கிடைக்கும். இந்த லவ் மேரேஜ், ஓடி போறது, இதெல்லாம் கடைசியில் எங்க தான் போய் நிக்குது, கல்லறையில தான் முடியுது. வாழ்ந்தது என்னமோ கொஞ்சம், செத்தது அதிகம், செத்தது. அப்ப காதல் சின்னத்துடைய உண்மையான நோக்கம் என்ன, அது ஒரு கல்லறை. இருந்துட்டு போட்டோம். அப்ப வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ வைக்கோலை வச்சு பெரிய மாளிகை கட்டி, நீ வைக்கோலை வச்சு ஒரு பெரிய பில்டிங் கட்டி, நீ பெரிய ஊழியத்தை கட்டி என்ன பிரயோஜனம், பெயர் அளவு. இவங்களாம் யார் அப்படின்னா, ஊழியத்துக்கு போலான்னாக்க கிளம்பி வருவாங்க, ஃபுல் ஒயிட், என்னைய மாதிரி ஃபுல் ஒயிட்டை போட்டுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஃபுல் ஒயிட்டை போட்டுக்கிட்டு கிளம்பி வந்துடுறது ஊழியத்துக்குன்னு. ஆனா ஒரு ஊழியம் என்ன பண்ணாது, ஜப பண்றதுல பாரம் இருக்காது. பேருக்கு கண்ணை மூடி சோத்திரம் 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 சோத்திரம். நீங்க சபைக்குள்ள பாதி பேர் அப்படிதான் ஜோம் பண்றீங்க, பேரு கண்ணு சோத்திரம் 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 சோத்திரம். நீங்க எல்லாமே யார் தான், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை தான். இதுல ஸ்தோத்திரம் பச்சைபாதம் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆராதிக்கும் பொழுது அதே மாதிரிதான், கண்ணை மூடினா போதும் ஆராதிக்கிறோம், நம்பிடுவோமா? நான் நம்பலாம், ஆவியானவர் நம்பணுமே. நான் நம்பிடுவேன், ஐயோ பாவம் பிரசனத்துல மூழ்கி நிரம்பி வழிஞ்சு கண்ணுல இருந்து தண்ணி வருது, நான் நம்பலாம். ஆனா யார் நம்பணும், ஆராதிக்கிறது உண்மைன்னு ஆவியானவர் நம்பணும். அப்ப ஸ்தோத்திரம் ஆராதிக்கும் பொழுது கண்ணை மூட்டு சில பேர் நிப்பாங்க அப்படியே, தோத்திரம் 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 தோத்திரம்னு. ஆனா என்ன பண்ணாது, வாயில இருந்து பாட்டு வராது, சரி பாடதான் தெரியாது. உண்மையாவது அந்த ஸ்தோத்திரம் வருதா, பாஸ்ட் பாப்பாருன்றதுக்காண்டி தோத்திரம் 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 தோத்திரம். லிப் மூமெண்ட் கொடுக்கலன்னா பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, என்ன சும்மா நிக்கிறேன்னு கேட்பாங்க, லிப் மூமெண்ட் கொடுக்கறது. இது யாருதான், வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை. அதே மாதிரி ஜபத்துக்குன்னு கிளம்பி வருவாங்க, ஆனா ஸ்தோத்திரம் முழு இதயத்தோட என்ன பண்ண மாட்டாங்க, ஜபத்துல வந்து உட்கார மாட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த வேலை பின்னாடி என்ன பண்ணுவாங்க, வச்சுட்டு இருப்பாங்க. இந்த ட்ரெயின் போட்டி, இன்ஜின் போட்டி முன்னாடி போனா பின்னாடி ஒரு 20 போட்டி வரும் பாத்தீங்களா, அது மாதிரி ஆலயத்துக்குன்னு வர்றது பின்னாடி ஒரு 10 வேலையை வச்சுக்கிட்டு வர்றது. இதுவும் யாருதான், வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை. அப்ப ஸ்தோத்திரம், நீங்க பிரயாசப்பட்டது எல்லாம் வைக்கோலும் புல்லும் விறகுமா இருந்தா, அக்கினியில எரிஞ்சு சாம்பலா காத்துல பறந்து போச்சுன்னா உங்க பிரயாசம் என்னன்னு கேட்டா நீங்க எதை காட்டுவீங்க? ஆண்டவரே இங்க பாருங்க, நான் இத்தனை ஜபத்துக்கு போனேன், அது விறகுப்பா. நான் இத்தனை ஊழியத்துக்கு போனேன், அது வைக்கோலுப்பா. நான் இவ்வளவு ஆராதனை பண்ணேன், அது விறகு கட்டப்பா. இல்ல ஆண்டவர், இல்ல 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 இல்ல. உன் தரம் ஸ்தோத்திரம் ஒன்றும் இல்லாமல் போகத்தக்கதாக தான் நீ ஊழியம் பண்ணிருக்க இது வரைக்கும் தேவ சமூகத்துல.
ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, ரட்சிப்பின் நாட்கள்ல இருந்து இன்று வரைக்கும் நான் தேவ சமூகத்துல எப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் மனிதனாக நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன்? வெள்ளடிக்கப்பட்ட கலரையா இருக்கிறேனா, இல்ல ஸ்தோத்திரம் தேவன் விரும்பத்தக்க மாளிகையா இருக்கிறேனா, அல்லது தங்கம் வெள்ளி விலையேறப்பட்ட ரத்தன கற்களால என் மாளிகை நான் கட்டியிருக்கிறேனா, அல்லது புல்லு பூண்டு வைக்கோல் விறகு கட்டுன்னு சொல்லி என் மாளிகை நான் கட்டியிருக்கிறேனா? என் மாளிகை நான் எதை வச்சு கட்டியிருக்கேன்? என் கிரியை எப்படிப்பட்டதா இருக்கு? சபைக்குள்ள என் கிரியை எப்படி இருக்கு? அதைதான் பவுல் கேட்கிறாரு. எப்பா சொத்த, நீ வெளியில நீ நல்லவனா இருக்கிறது முக்கியம் இல்லப்பா, உன் கிரியை எப்படி இருக்கு? இன்றைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா மட்டும் பரிசுத்தவனாக ஆக முடியுமா? இல்ல, கிரியையில தான் முக்கியம். இன்றைக்கு அநேக வெள்ளையும் சொல்லையும் போட்ட ஊழியக்காரங்க தான் பல தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு சுத்தம் தேவ நாமத்தை தூஷணத்துக்கு என்ன பண்றாங்க? கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதனால வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்க பூரா பரிசுத்தவர்கள் சொல்ல முடியுமா? அல்லது வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்க பூரா பரிசுத்தவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, நீ எந்த ட்ரெஸ்ஸை வேணா போடு, ஆனா சுதன் தேவ சமூகத்துக்கு வரும்போது வெள்ளை ட்ரெஸ்ஸோட வா. அதே போல உன் கிரியைகளும் வெண்மையா இருந்தால் நலமா இருக்கும். வெண்மையா இருந்தா நலமா இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய கிரியையை தேவன் என்ன பண்றாரு? கவனிக்கிறார். இன்றைக்கு ஜெபத்துல உட்கார்ந்து எத்தனை பேர் வேறு சிந்தையில இருக்கு எனக்கு நிஜமா தெரியல. பைபிள் திறந்திருக்கு, நோட்டு திறந்திருக்கு, பேனா கையில இருக்கு, பட் புத்தி எங்க இருக்குன்னு தெரியல. வேறு சிந்தையாய் வேற கிரியாய் தேவ சமூகத்துல இருந்தா இப்பவும் மனம் திரும்பலனா நிச்சயமா நீங்க கடைசி வரைக்கும் வைக்கோலை வச்சுதான் என்ன பண்ணணும்? வீடு கட்டிக்கிட்டு இருக்கணும். ஒரு நாள் ஒரு காட்டு தீ வந்து விழுகும், பூரா அழிஞ்சு போயிடும். வாழ வழி இல்லாமல் நடுத்தருவில் நிக்கிறதுக்கு முன்னாடி நான் கட்டுறத கொஞ்சம் சோதிச்சு தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ வெளியேறப்பட்ட கற்களையே கட்டினா கொஞ்சமாவது என்ன பண்ணும்? ஒதுங்கிறதுக்காவது இடம் மிஞ்சும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில பரலோகத்தில் கொஞ்சமாவது நான் ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்தை என்ன பண்ணணும்? நான் செஞ்சு வைக்கணும். அததான் பவுல் சொல்றாரு, உன் கிரியை எப்படிப்பட்டதா இருக்கு? அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்? தொடர்ந்து வேகமா தியானிக்க போகிறோம். அப்ப நியாய தீர்ப்பு நாட்கள்ல தேவன் எதை கொண்டு நியாயம் தீர்க்கிறார்? சபையா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கிரியையை கொண்டே கர்த்தர் நியாயம் தீர்க்க அவர் போதுமானவரா இருக்கிறார். அப்ப கிரியை கொண்டு நியாயம் தீர்க்க வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல எப்படிப்பட்டதான நியாய தீர்ப்பு வருதான்? ஒரு ஐந்து விதமான ஸ்தோத்திரம் புஸ்தகத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? எடுக்கிறார். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல பல நியாய தீர்ப்பு இருக்கிறதுல இந்த நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்கு. இந்த நியாய தீர்ப்புக்கு பேர் என்னன்னா ஸ்தோத்திரம் 5 வகை நியாய தீர்ப்பு. ஒன்று சிங்காசனத்தின் உண்மை. சிங்காசனத்தின், அதாவது அந்த நியாய தீர்ப்பை குறித்து எழுதுறாங்க. அந்த சிங்காசனம் எப்படிப்பட்ட சிங்காசனமா? அது உண்மையின் சிங்காசனமா? எபிரேயர் 9:27, தானியேல் 7:9, வெளிப்படுத்தல் 20:11. ஒரு சிங்காசனத்தை நான் கண்டேன். இந்த 3 வசனத்திலையும் எபிரேயர் 9:27, தானியேல் 7:9, வெளிப்படுத்தல் 20:11. இந்த 3 வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு வார்த்தை கோட் பண்ணப்பட்டிருக்கோ, ஒரு சிங்காசனத்தை கண்டேன். அப்படி என்றால் நியாய தீர்ப்புக்கென்று ஒரு சிங்காசனம் இருப்பது உண்மை. நியாய தீர்ப்புக்கென்று ஒரு சிங்காசனம் இருப்பது உண்மை. இரண்டாவது, சிங்காசனத்தின் நியாயாதிபதி யார்? சிங்காசனம் இருக்கிறது உண்மை என்றால் அதில் ஒருவர் அமர்ந்திருக்க வேண்டும் என்றால் அமர்ந்திருக்கணும்ல. அந்த அமர்ந்திருக்கிற மனிதன் யாருன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. யோவான் 5:22. பிதா தன்னுடைய குமாரனுக்கே சிங்காசனத்தில் அமர்ந்து நியாயம் தீர்க்கறதுக்கு அதிகாரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி யோவான் 5:22லையும் யோவான் 5:27 இந்த வார்த்தை இருக்கும். பிதாவானவர் யாருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா? தன் குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்கு சிங்காசனத்தில் அமர்ந்து நியாயம் தீர்க்கத்தக்கதான அதிகாரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் சிங்காசனம் இருக்கு. இரண்டாவது, சிங்காசனத்தில் அமர்றது யாரு? இயேசு கிறிஸ்து. மூன்றாவது, மத்தியஸ்தர்கள். இந்த மத்தியஸ்தர்களுக்குள்ளதான் 5 விதமான புத்தகம் இருக்கு. சிங்காசனத்துல, உண்மையான சிங்காசனத்தின் மேல அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து எதை கொண்டு நியாயம் தீர்க்கிறாரா? 5 மத்தியஸ்தர்களை கொண்டு. இந்த 5 மத்தியஸ்தர்கள் யாருன்னா 5 விதமான புத்தகங்கள். 5 விதமான புத்தகங்கள். அடுத்து 4வது பாக்குறப்ப நியாயம் தீர்க்கப்படுகிறவர்கள் யார்? யாருக்கு நியாய தீர்ப்பு உண்டு அப்படின்னா சங்கீதம் 9:17 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படாதவர்கள், அதாவது குணப்படாதவர்கள். ரட்சிக்கப்படாதவர்களும் குணப்படாதவர்களுக்கும் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. சங்கீதம் 9:17. கடைசியாக சொல்லப்படுகிறது நியாய தீர்ப்பு என்ன, முடிவு என்ன? ஸ்தோத்திரம். சொல்லப்படுகிறது மத்தேயு 25:41, வெளிப்படுத்தல் 20:15. அக்கினி கடல். அப்ப சிங்காசனம் இருப்பது உண்மை.
சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்து இருப்பது உண்மை. அவர் ஸ்தோத்திரம் நம்முடைய 5 மத்தியஸ்தர்களை கொண்டு நம்ம நியாயம் தீர்க்க போறது உண்மை. நியாயம் தீர்க்கப்பட மனிதன் தன்னுடைய கிரியையின்படி என்ன பண்ண போறான்? நியாயம் தீர்க்கப்பட போறது உண்மை. கிரியையில சுத்தம் இல்லாதவன், கிரியையில மாசு உள்ளவன், கிரியையில அழுக்குள்ளவன் அக்கினி கடலை தள்ள போறதும் உண்மை. அல்லேலூயா. அப்ப நியாய தீர்ப்பு நாட்களுக்கு நேராய் சபை போகிறது. இந்த சபைக்கு முன்பாக 5 மத்தியஸ்தர் வராங்க. இந்த 5 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 5 வச்சுதான் நான் அக்கினி கடலுக்குள்ள போறேனா அல்லது பரலோக வாசலுக்குள்ள பிரவேசிக்க போறேனான்னு நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு வரப்போகுது. ஏன்னா இத்தனை வருஷமா ஒரு 30 வருஷமா, ஒரு 50 வருஷமா, அல்லது ஒரு 90 வருஷமா, பிறந்தது முதல் கணக்கில் வச்சுக்கிட்டு 90 வருஷமா நான் தேவ சமூகத்துல நான் உண்மையும் உத்தவமா இருந்தும், நான் ஆராதிச்சும், நான் சபைக்கு உட்பட்டவனா இருந்தும், நான் தசம பாகம் கொடுத்தோம், நான் ஊழியம் செஞ்சோம், நான் சந்தா கொடுத்தோம், நான் எப்படிப்பட்டவனா இருக்க போறேங்கிறது எதுதான் முடிவு பண்ண போகுது? இந்த 5 மத்தியஸ்தர்கள். இந்த 5 மத்தியஸ்தர்கள் யார் அப்படின்னா ஒவ்வொன்றா சொல்றேன், வேகமா எழுதிக்கோங்க. முதல் மத்தியஸ்தர் யாருன்னா, அதாவது முதல் புஸ்தகம் என்னன்னா மனசாட்சியின் புஸ்தகம். 5 புஸ்தகங்கள் வெளியில வரும். 5 புஸ்தகங்களை கர்த்தர் வைத்து நியாயம் தீர்ப்பார். அதுல முதல் புஸ்தகம் என்னன்னா மனசாட்சியின் புஸ்தகம். ரோமர் 2:15 மனசாட்சியின் புஸ்தகம். இரண்டாவது புஸ்தகம் வார்த்தையின் புஸ்தகம். இரண்டாவது வார்த்தையின் புஸ்தகம் மத்தேயு 12:36-37. வார்த்தையின் புஸ்தகம் மத்தேயு 12:36-37. மூன்றாவது ரகசிய வார்த்தையின் புஸ்தகம். நான்காவது ரகசிய வார்த்தையின் புஸ்தகம் ரோமர் 2:16. ரகசிய வார்த்தையின் புஸ்தகம் ரோமர் 2:16. நான்காவது ஸ்தோத்திரம் ஜீவ புஸ்தகம். நான்காவது ஜீவ புஸ்தகம் யாத்திராகமம் 32:33 ஜீவ புஸ்தகம். ஐந்தாவது ஞாபக புஸ்தகம். ஐந்தாவது ஞாபக புஸ்தகம் மத்தேயு 3:16. அப்ப 5 விதமான புஸ்தகம் இருக்கு. ஒன்று மனசாட்சி, இரண்டாவது வார்த்தை, மூன்றாவது ரகசிய வார்த்தை, நான்காவது ஜீவ புஸ்தகம், ஐந்தாவது ஞாபக புஸ்தகம். இந்த 5 புஸ்தகம் தான் தேவ சமூகத்தில் 5 மத்தியஸ்தர்களாக என்ன பண்ணப்படுகிறது? காணப்படுகிறது. இப்ப ரட்சிக்கப்பட்ட நமக்கு முதல் நியாய தீர்ப்பு எதுல வருதுன்னா மனசாட்சியை கொண்டு வாசிக்கலாம். ரோமர் 2:15. ரோமர் 2:15. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்றும் காண்பிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ரோமர் 2:15 சொல்லுது அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனால் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தைகள் ஒன்றை தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்றும் காண்பிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இப்ப முதல் நியாய தீர்ப்பு எதுல வெளிப்படுது? மனசாட்சி. நம்ம வாழக்கூடிய இந்த சக உலகத்துல கூடிய மனுஷங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம பேசு, மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம வாழு, மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம இரு. ஏன் மனசாட்சி 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 மனசாட்சி? சில பேர் செய்யும் போது மனசாட்சி உனக்கு குத்தலையான்னு கூட என்ன பண்ணுவோம்? கேட்போம். இப்ப ஏன் இந்த வார்த்தையெல்லாம் நம்முடைய வாயிலிருந்து வந்திருக்குன்னா, இங்க வேதம் சொல்லுகிறது முதல் நியாய தீர்ப்பு எதுல ஆரம்பிக்குதான்? மனசாட்சியில. தேவன் நான் நியாய தீர்க்கப்படும் பொழுது, இப்ப ஸ்தோத்திரம் மோகன் ராஜா, எப்பா நீ வாப்பா, அதான் என்ன சொல்றேன், நீ வாப்பா வந்து நில்லு, உனக்காக ஒரு 5 புஸ்தகம் என்ன பண்ணுது இப்ப திறக்கப்படுது. ஒவ்வொரு புஸ்தகத்தின் படி உனக்கு இப்ப என்ன பண்ண போறேன்? நான் பதில் கொடுக்க போறேன், தீர்ப்பு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு முதல்ல மனசாட்சி புஸ்தகத்தை கேட்கிறாரு. மனசாட்சி புஸ்தகம் சொல்லுது, ஸ்தோத்திரம், இவன் பேருக்குத்தான் என்ன பண்ணா ஊழியம் பண்ணா, ஆனா இவன் உண்மையா எதுவுமே என்ன பண்ணல. இவன் மனசாட்சி முழுக்க எதுல நிரம்பி இருக்கு?
தேவையிலையும், இவன் மனசாட்சி முழுக்க எதில் நிறைஞ்சிருக்கு, வக்கிரயத்திலையும், இப்படி மனசாட்சி ஃபுல்லா எதில் நிறைஞ்சிருக்கு, பிறருக்கு தீமை செய்யறதுதான் என்ன பண்ணுது, நிறைஞ்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கு சொல்ற அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில வெளியில நல்லவங்க தான், நான் இல்லனே சொல்ல, ஆனா மனசாட்சி எப்படி இருக்கு, மனசாட்சிக்கு தெரியும். வெளியில நான் 10 பேரை பார்த்து சிரிக்கிறது ஒண்ணுதான், மனசாட்சிக்குள்ள 10 பேரை நான் பார்த்து முறைக்கிறதும் ஒண்ணுதான். அது வெளியில தெரியுது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா சொல்றேன், வெளியில இருக்கிறத கர்த்தர் பார்க்கல, அவர் உள்ள இருக்கிற மனசாட்சியை தான் என்ன பண்றாரு. நீ வெளியில மனுஷனை முகஸ்துதி பண்றதுக்காக நீ சிரிச்சுக்கலாம்ப்பா, நீ முகஸ்துதி பண்ணி நீ என்ன வேணா பேசிக்கலாம்ப்பா, நடிச்சுக்கலாம்ப்பா. பட் உன் இருதயம் எதை யோசிக்குது, ஊழியத்தை குறித்து உன் இருதயம் என்ன யோசிக்குது, உன் குடும்பத்தை குறித்து உன் இருதயம் என்ன யோசிக்குது, உன் தகப்பன், தாய், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன்னுடைய புருஷன், உன்னுடைய இருதயம் அவங்களை குறித்து எப்படிப்பட்ட சிந்தையுடையதா இருக்குன்றதை யார் வெளிப்படுத்துவா, மனசாட்சி வெளிப்படுத்தும். யாருக்கு முன்பாக, என் தெய்வத்திற்கு முன்பாக, நியாயத்திற்கு கூடியதான இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எது முதல்ல வந்து நிக்கும், மனசாட்சி வந்து நிக்கும். நம்ம வாங்கி கொடுக்கிற பொருள்ல கூட உண்மை இருக்கா இல்லைன்னு யாருக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். ஊழியத்துக்கு கொடுக்கறதுல உண்மையா கொடுக்கிறோமா இல்ல எப்படி கொடுக்கிறோம் யாருக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். அப்ப அதனாலதான் சொன்னேன், வைக்கோலை வச்சு நான் ஊழியம் செஞ்சிருக்கலாம், ஆனா மனசாட்சி காட்டி கொடுத்துரும். இவன் செஞ்சது தங்கம் இல்ல, இவன் பண்ணது வெள்ளி இல்ல, இவன் பண்ணது ரத்தன கற்கள் இல்ல, இவன் மனசாட்சி முழுக்க முழுக்க எப்படிதான் இருக்கு, துரோகத்தின் சிந்தையில தான் இருக்கு, இது வெறும் வைக்கோல். யார வேணா ஏமாத்தலாங்க, யார வேணா ஏமாத்தலாம், ஆனா யாரை ஏமாத்த முடியாது, மனசாட்சி ஏமாத்த. அதனாலதான் சொல்றோம், தேவன் என் வாயின் வார்த்தையை கேட்கல, ஊழியக்காரனுடைய சாட்சியை கேட்கல, தகப்பன் தாயுடைய சாட்சியை கேட்கல. அவர் கேட்கிற ஒரே ஒரு சாட்சினா, மனசாட்சியை கூப்பிடு வெளியே வா, மனசாட்சியே வெளியில வா, இப்ப சொல்லு இவன் எப்படிப்பட்டவன் என்பதை. மனசாட்சி காட்டி கொடுத்துட்டு போயிடும். மனசாட்சி என்ன பண்ணிரும், காட்டி கொடுத்துரும். என் இருதயம் முழுக்க என்ன இருக்குன்றதை யாரு காமிச்சு கொடுத்துருவாங்க, மனசாட்சி. எப்படி ஒரு போனுடைய ஹிஸ்டரியை தோணாக்க வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறுதோ, அது போலதான் மனசாட்சியை கூப்பிட்டா வண்டவாளம் எதுல ஏறிடும், தண்டவாளத்துல ஏறிடும். எதுல ஏறிடும், தண்டவாளத்துல ஏறிடும். ஏறினது எங்கேயும் நிக்காது, ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் என்ன பண்ண, முடிவு இல்லாம போகும், எங்கேயாவது ஒரு முட்டும், அப்புறம் தடம் புரண்டு கிடக்கும், அப்புறம் உயிர் பலி இத்தனைன்னு சொல்லி நியூஸ் என்ன பண்ணும். அப்ப தேவ சமூகத்துல நான் முதலாவது எதுல உண்மை உள்ளவனா இருக்கணுமா, புருஷனுக்கா, மனைவிக்கா, பிள்ளைக்கா, சர்ச்சு பாஸ்டருக்கா, யாருக்கு, மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணும். ஏன்னா முதல் சாட்சி அதான் கொடுக்க போகுது என்னை குறிச்சு. நிச்சயமா என் ஊழியத்தை குறிச்சு என் மனைவி எனக்கு சாட்சி கொடுக்க போறது இல்ல, என் மனைவியை குறிச்சு நான் சாட்சி கொடுக்க போறது இல்ல. நான் கொடுத்தாலும் தேவன் அதை கேட்க போறது கிடையாது. எதை கேட்பார்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட மனசாட்சியை வெளியே எடுத்து இப்ப சொல்லு சாட்சியா பண்ணுவாரு. நீங்க சொல்ல முடியுமா, மனசாட்சி அப்படி பேசாது இப்படி சொல்லு அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா, முடியாது. ஜெபத்துக்கு வரலன்னு பாஸ்டர் கேட்கிறாரு, பாஸ்டர் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு காரணம் சொல்றோம், மனசாட்சிக்கு தெரியும் உண்மை எது பொய் எதுன்னு. அப்ப தேவன் கேட்பாரு. ஊழியத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம், ஜெபத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம், ஏங்க ஜெபத்துக்கு வரலன்னு கேட்கிறோம், ஏங்க ஊழியத்துக்கு வரலன்னு கேட்கிறோம். நம்ம ஒரு கதை சொல்லுவோம், பாஸ்டர் வேலை, பாஸ்டர் இடுப்பு வலி, பாஸ்டர் கண்டக்கால் அறுத்து போயிருச்சு, பாஸ்டர் அங்க வலி இங்க வலி, பேருக்கு சொல்லலாம், மனசாட்சி காட்டி கொடுத்துரும். அதனாலதான் தேவன் சொல்றாரு, எத்தனை வாட்டி உன் பாஸ்டர் நீ ஏமாத்தின, எத்தனை வாட்டி உன் பாஸ்டர் ஊழியத்துக்கு கூப்பிட்ட டிமிக்கி அடிச்சுட்டு உட்கார்ந்து இருந்த, எத்தனை வாட்டி ஜெபத்துக்கு கூப்பிட்டு டிமிக்கி அடிச்சுட்டு இருந்த, என்னென்ன பொய் சொன்ன, என்னென்ன பித்தலாட்டம் பண்ண, இப்பவா மனசாட்சி நான் என்ன பண்றேன், நியாயத்திற்கு கொடுக்குறேன்னு சொல்லி அங்க வச்சு செய்வாரு. எங்க வச்சு செய்வாரு, பரலோக வாசல்ல வச்சே செய்வாரு. அதனாலதான் நாங்க எதுக்குமே பயப்படுறது. நீங்க சொல்ற எல்லா உருட்டையும் நான் ஏன் நம்புறேன் தெரியுமா, கர்த்தர் பாத்துக்குவாருன்னு. நீங்க நம்பலாம், நான் சொன்னதை பாஸ் நம்பிட்டாரு, நான் நம்பல. உருட்டுனதுக்கு நல்லாவே தெரியும். அந்த உருட்டை நான் ஏன் கேட்கிறேன் தெரியுமா, வெள்ளை சிங்காசனம் ஒண்ணு இருக்கு, அங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. மனசாட்சி கட்டவிழ்க்கப்படும் பொழுது அங்க வச்சு பாத்துக்கிறேன் வாங்கடா அப்படின்னு தான் என்ன பண்றது, அமைதியா இருக்கிறது. யாரா இருந்தாலும் சரி, சபையாரா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், ஒருவன் எனக்கு ஒரு உதவி செய்யறானா, அது மூஞ்சிக்காக செய்யறானா, மனசாட்சியில உண்மையா செய்யறான்றத நான் எங்க வச்சு பார்ப்பேன் தெரியுமா, நியாய தீர்ப்பு நாள் வெள்ளை சிங்காசனம் வரும் பொழுது மனசாட்சிக்கு முன்பாக சொல்லும் பொழுது என் மனசாட்சி அங்கதான் இருக்கும், நான் அங்கதான் இருப்பேன். அப்ப பார்ப்பேன் நான் ஒவ்வொருத்தனுடைய லட்சணத்தை என்னன்னு சொல்லி.
அது யாரா வேணா இருக்கட்டுமே. அப்ப நான் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு வார்த்தையின் யாரு கவனிக்கிறா? நான் மறந்துருவேன். இன்னைக்கு ஏன் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம்? எல்லாத்தையுமே கேட்டத மறந்து. மனசாட்சி பெரிய ரெக்கார்டு. அத மாதிரி ஒரு பேக்கப் ரெக்கார்டரை யாராலையும் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. வீடியோ ரெக்கார்டு எடுக்கிறேன் எதுக்கு? நிச்சயமா இந்த பிரசங்கம் முடிஞ்சு இன்னைக்கு கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாது. எழுதுனதை வேணா சொல்ல தெரியுமே தவிர தேவனால் பேசப்பட்ட எதுவுமே நான் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்ப ரெக்கார்டா பார்த்தா தான் தெரியும் இப்படிலாம் பேசியிருக்கோமா அப்படின்னு. அப்ப ரெக்கார்டு என்பது என் வாயிலிருந்து பிறந்ததான அந்த நேரத்துல அது பொய்யா இருந்திருக்கலாம், அது உண்மையா இருந்திருக்கலாம். ரெக்கார்டை திறந்து பார்த்தா உண்மை தெரியும். அது போலதான் மனசாட்சி எனக்கூடியதான ஒரு பெரிய ரெக்கார்டு அன்னைக்கு கர்த்தர் ஓபன் பண்ணுவாரு, அன்னைக்கு தெரியும். அப்ப எதுல உண்மையா இருக்கணும்? யாருக்கு உண்மையா இருக்கணும்? மனசாட்சிக்கு உண்மையா இருந்தா நிச்சயமா கணவன் மனைவிக்கு உண்மையா இருப்பான், மனைவி கணவனுக்கு உண்மையா இருப்பா, பிள்ளை தகப்பனுக்கு கீழ்ப்படியும், தகப்பன் பிள்ளைக்கு என்ன பண்ணுவார்? கோபத்தை ஏற்படுத்தாம இருப்பாரு. சபைக்கு ஸ்தோத்திரம், ஊழியர் உண்மையா இருப்பார், ஊழியருக்கு சபை உண்மையா இருக்கும். இதெல்லாம் எப்ப தெரியுமா நடக்கும்? மனசாட்சிக்கு எவன் துரோகம் பண்ணாத வாழ்க்கை வாழ்றானோ அவனால மட்டும்தான் நிம்மதியா தூங்க முடியும். அல்லேலூயா. அப்ப முதல் தீர்ப்பு என்ன தீர்ப்பு? மனசாட்சியின் தீர்ப்பு. கொஞ்சம் யோசிச்சுக்காங்க. என் மனசாட்சி என்னைய குறிச்சு என்ன சொல்ல போகுதுங்கிறத நீங்களே கற்பனையில ஒரு ஓட்டுங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதைத்தான் சொல்ல போது, பாவ இன்னைக்கு ஓட்ட போது நம்மளை வச்சு. அதனால கட்டுறதும் தான் கட்டுறீங்க. தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ ரத்தன கற்களையோ என்ன பண்ணிருங்க, கட்டிடுங்க. ஊரை ஏமாத்துறதுக்காண்டி வைக்கோலை வச்சு கட்டி ஒன்றும் பண்ண வேண்டாம். கேட்டா இது நியூ டெக்னாலஜி. இன்னைக்கு ஸ்தோத்திரம் நியூ டெக்னாலஜின்ற பேர்ல எதை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க? பழைய ஓட்டு வீடு, பழைய ஓலை குடிசை, பழைய மண் வீடு, இதெல்லாம் என்ன பண்றாங்க இன்றைக்கு? ஸ்தோத்திரம் டெக்னாலஜி, அதாவது நியூ ஜெனரேஷன் அப்டேட்னு சொல்லி அதை கொண்டு வராங்க. பட் அதெல்லாம் முன்னாடி இருந்ததுதான், நடியே இருந்ததுதான். ஏன் அதை இன்னைக்கு மாத்தினாங்கன்னா அதுல உறுதித்தன்மை கம்மியா இருக்குன்றதுனால செங்கலையும் மணலையும் சிமெண்ட்டையும் என்ன பண்ணாங்க. ஆனா அன்றைக்கே வச்சு கட்டின சில அரளையெல்லாம் இருக்காது வேற. நான் கட்டுறதும் கட்டுறேன், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அரளைய வாங்கி கட்டினாக்க முடிஞ்சு போச்சு. கரிகால சோழன் கல்லணையை கட்டினார். யுகங்கள் கடந்துருச்சு, அதாவது நூற்றாண்டுகள் கடந்துருச்சு. நூற்றாண்டுகள் கடந்தும் கம்பீரமா கல்லணை நிக்க காரணம் என்ன? அன்னைக்கு அவர் கட்டின அஸ்திபாரம் தான் காரணம். அதற்கப்புறம் எத்தனையோ பேர் வந்து பாலம் கட்டினாங்க. நம்ம எங்க வீட்டுக்கு போற கூட ரோடு ஒன்று போட்டிருக்காங்க, போட்டு 2 வருஷம் கூட ஆகல, இன்னைக்கு பொட்டக்குன்னு பாலம் வந்து நிற்குது. பேருக்காக இல்லைங்க, உறுதியா கட்டணும். அட்டனன்ஸ் கொடுக்கணும், கவர்மெண்ட் கணக்கு கொடுக்கணுக்கான ரோடு போட்டா ரோடு எப்படிதான் இருக்குமா? பள்ளமும் மேடுமா தான் இருக்குமா? 2 வருஷம் கூட ஆகல எங்க ஏரியா பக்கத்துல இருக்க ரோடு. ஆனா கரிகாலம் கட்டினது நூற்றாண்டுகள் ஆயிருச்சு. இன்னமும் எத்தனையோ வெள்ளம் வந்துருச்சு, எத்தனையோ புயல் வந்துருச்சு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அதை என்ன பண்ண முடியல, அசைக்க முடியல. காரணம், அன்றைக்கு அவர் எடுத்து வைத்த முதல் அடி என்னன்னா, இது உறுதியா இருக்கணும், இது நூற்றாண்டுகள் கடந்தாலும் இது நிக்கணும்னு சொல்லி அன்னைக்கு பிரயாசப்பட்டு கட்டினதுனால இன்றைக்கு அது நிக்குது. அதை குறித்து இன்னைக்கு நான் சொல்றேன். ஒருவேளை அன்னைக்கு தற்காலிகத்துக்கு அடைப்பதற்காக அவர் கட்டியிருந்தாருன்னா இன்னைக்கு திருச்சி பட்டணமே இல்லாம போயிருந்திருக்கும். திருச்சி பட்டணமே இல்லாம போயிருக்கும். நான் எதுல கட்டுறேன்? வைக்கலை வச்சா, வெள்ளிய வச்சா, தங்கத்தை வச்சா, ரத்தின கற்களை வச்சா? மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம கட்டுங்க, நிச்சயமா அது நிலைச்சிருக்கும். மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம கட்டினா நிச்சயமா நிலைச்சிருக்கும். 2வது புஸ்தகத்தை தொடங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36, 37 வாசிங்க. மத்தேயு 12, 36, 37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த வார்த்தைக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கணுமா? சொல்லுங்க, படிச்சீங்கல்ல. வீணான வார்த்தைகள். 5 மத்தியஸ்தர் 2வது மத்தியஸ்தர் யாருன்னா வார்த்தையின் புஸ்தகம். அந்த வார்த்தை என்ன வார்த்தைனா, நான் பேசின அனைத்து வீணான வார்த்தைகள்.
என் வாயில் வந்த சாபமான வார்த்தைகள், என் வாயிலிருந்து வந்த கெட்ட வார்த்தைகள், என் வாயிலிருந்து வந்த சோத்திரம் குற்றம் சொல்லத்தக்க வார்த்தைகள், என் வாயிலிருந்து வந்த சந்தேகத்தின் வார்த்தைகள், என் வாயிலிருந்து சோத்திரம் வெளிவந்த அனைத்து வீணான வார்த்தைகளுக்கும் எங்க நியாய தீர்ப்பு எங்க ஜட்ஜ்மெண்ட் இருக்குனாக்க, வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி போகிறப்ப ஃபர்ஸ்ட் மனசாட்சியை கூப்பிடுவாரு. மனசாட்சி எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துரும். ரெண்டாவது நம்ம பேசின வார்த்தையை பூரா அங்க நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் என்றைக்கு என் வாயை திறந்த அப்பான்னு பேசினேன்னா அந்த வார்த்தையிலிருந்து என் கடைசி மூச்சியில என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க, என் மனைவியை பத்திரமா பார்த்துக்க, என் சொத்தை பத்திரம் எதையோ ஒன்ன பார்த்துக்கன்னு சொல்லி என் முடிக்கிற கடைசி வார்த்தை வரைக்கும் ரெக்கார்டு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. நான் பேசினதை என் மனைவி மறக்கலாம், என் மனைவி பேசுறதை நான் மறக்கலாம். ஆனா நான் பேசின வீண் வார்த்தைகள் அனைத்தையும் யார் பார்க்கிறா? பரலோகத்துல ரெக்கார்டு இருக்கு. ரெண்டாவது நியாய தீர்ப்பு எதை வச்சு கொடுக்கிறாருன்னா வார்த்தையை வச்சு கொடுக்கிறார். தயவு செஞ்சு சபையார் வாயின் வார்த்தையில காவல் வச்சுக்கங்க. எனக்கும் சேர்த்துதான் அதை நான் தியானிக்கிறப்ப வச்சுக்கிட்டேன். ஆண்டவரே, முதல்ல என் வாய்க்கு என்ன பண்ணுங்க? காவல் வைங்க. நிக்காத ஒரே வாய் என் வாய் மட்டும்தான். ஏன்னா பிரசங்கத்துல நான் பேசுற ஸ்பீடை விட எனக்கு கோவம் தான் நான் பேசுற ஸ்பீடு 2 மடங்கு அதிகமா இருக்கும். என்னென்ன வார்த்தை வெளியே வந்து நிஜம் எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் தேவ சமூகத்துல உட்காடுறேன். ஆண்டவரே, நான் கோபத்துல பேசின அனைத்து வார்த்தைகளுக்கும் நீ மன்னிங்கப்பா. தேவ சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, நான் இது வரைக்கும் பேசிட்டேன், ஒருவேளை புத்தி இல்லாம நான் பேசிட்டேன், எனக்கு இப்படி ஒரு நியாய தீர்ப்பு இருக்குன்னு தெரியல, அதனால நான் பேசிட்டேன், இன்றைக்கு மனம் திரும்புறேன்னு சொல்லி உண்மையா நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பேச நியாய தீர்ப்பு வீணான வார்த்தைகளுக்கு கொஞ்சமாவது எக்ஸ்கியூஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் கையில தான் இருக்கு. இது வரைக்கும் பேசுனது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுக்கப்புறமாவது எதை பேசாதீங்க? வீண் வார்த்தைகள், அதாவது கிளவி பேச்ச பேசாம இருங்க. கிளவி பேச்சுகளை பேசாம இருங்க. வீண் வார்த்தைகள் என்ன? எப்ப பாரு சம்பந்தம் இல்லாத வார்த்தைய சம்பந்தம் இல்லாத மனுஷங்க கிட்ட பேசி சாகுறோம் பாத்தீங்களா? அது அனைத்துமே வீணான வார்த்தைகள். அதுல ஏதாவது பிரயோஜனமான வார்த்தை ஒண்ணு இருக்கா? என் போன்ல, நம்ம போன்ல திட்டத்தட்ட 300-400 கான்டாக்ட் இருக்கும். அத்தனை கான்டாக்டையும் எடுத்து நீங்க பேசுங்கன்னு பார்த்தா இருக்காது. குறிப்பிட்ட ஒரு சில பேர்த்துல என்ன பண்ணிருப்போம்? பேசியிருப்போம். பேசின வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதா அப்பிரோஜனமானதா? அனைத்துமே அப்பிரோஜனமானதா தான் இருக்கும். அனைத்துமே அப்பிரோஜனமானதா தான் இருக்கும். ஏதோ 1-2 விசாரிச்சிருப்போம். ஒரு ஒரு டெத்தை குறிச்சோ, ஒரு பிறப்பை குறிச்சோ, ஒரு திருமணத்தை குறிச்சோ போக முடியலன்னா விசாரிச்சிருப்போம். அல்லது அந்த திருமணத்துக்கு போற அந்த இடத்துக்கு போறோம்னாக்க சேர்க்கறதுக்காண்டி என்ன பண்ணிருப்போம்? நீங்க வரீங்களா, சேர்ந்து போவோமா, இப்படிப்பட்டதான ஒரு சில பிரயோஜனமான வார்த்தைகள் பேசியிருப்போம். மீதி 99.9 வார்த்தைகள் அம்புட்டி என்ன வார்த்தை தான்? வீணான வார்த்தைகள் தான். போர் அடிக்குதுன்னு போன் பண்ணி 1 மணி நேரம் பேசுறமே, அது என்ன வார்த்தை? வீண் வார்த்தை. அது என்ன வார்த்தை? வீண் வார்த்தை. இதுக்கு எங்க தெரியுமா நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறாரு? அந்த வார்த்தையெல்லாம் பறிக்கிட்டு வருவாரு. இங்க வா, நீ இம்புட்டு பேசுறீங்களா, இங்க வா, நீ பேசுனதெல்லாம் கேளுங்க. இதுல ஏதாவது ஒன்னாவது கேட்கிற மாதிரி இருக்கா? இதுல ஒன்னாவது பிரயோஜனப்படுற மாதிரி இருக்கா? அனைத்தும் என்ன? வீண் வார்த்தைகள். அதனால என் வாயிலிருந்து வீண் வார்த்தைகள் வராம இருக்க நான் பிரயாசப்படும். ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆலயத்துக்கு வரோம், இதெல்லாம் இருக்கட்டும். வீண் வார்த்தைகள் என்னென்ன வார்த்தை பயன்படுத்தும்? நான் கெட்ட வார்த்தையை சொல்லங்க. இங்க நான் கெட்ட வார்த்தை தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணி யாரும் நினைக்காதீங்க. நான் பேசுற வீணான வார்த்தைகள், பிறருக்கு கோபம் மூட்டும்படி படுத்தக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகள், எனக்கு கோபம் வந்தா நான் பேசுற வார்த்தைகள், பிறரை கோபப்படுத்தும்படி பேசுற வார்த்தைகள், உண்மையை பொய்யாக பேசக்கூடிய வார்த்தைகள், பொய்யை உண்மையாக்கி பேசக்கூடிய வார்த்தைகள், இது எல்லாமே எங்க கணக்குல இருக்கு? அவனுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்குன்னு என்ன பண்ணலாம்? வெளியில சொல்லிக்கலாம். ஆனா அந்த பேச்சு திறமையின் பேச்சுகள் அனைத்து எங்க தெரியுமா நியாயம் தீர்க்கப்படும்? வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக. நான் பேசின அத்தனை வார்த்தையும் கத்த நியாயம் தீர்ப்பு வச்சிருக்கிறேன். செத்து தொலைய மாட்டானா, போய் தொலைய மாட்டானா, வந்து தொலைய மாட்டானா, சனியனை பீடக்கா அப்படி இப்படின்னு திட்டுறோம். இதெல்லாம் என்ன வார்த்தை? வீண் வார்த்தை. நான் செத்து போறேன், நீயும் செத்து போய், இதெல்லாம் என்ன வார்த்தை? வீண் வார்த்தை. தேவன் வாழறதுக்கு அழைச்சாரா, சாகிறதுக்கு அழைச்சாரா? சில பேரை பார்த்து சொல்றோம் கோவத்துல, செத்து தொலை, வீட்டுக்கு வந்து தொலைஞ்சிராத அப்படின்னு.
கணக்கு மேல இருக்கு, அக்கௌண்ட்ல இருக்கு. எப்படி நம்முடைய பணத்தை அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தா ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, மந்த்லி ஸ்டேட்மெண்ட். அதுல வரும் பாருங்க, 1 ரூபா அனுப்புனவன், 1000 ரூபாய் அனுப்புனவன், 1,00,000 ரூபாய் அனுப்புனவன் பேரெல்லாம் வரும் வர மாதிரி, நான் எத்தனை பேரை சாக சொன்னேன், நான் எத்தனை பேரை நாசமா போன்னு சொன்னேன், நான் எத்தனை பேர் உருப்படாம இருக்க மாட்டேன்னு சொன்னேன்னு அத்தனை வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் பேசின வார்த்தையவே எனக்கு எடுத்து பார்த்தால அதுல 100ல் 10 தான் உருப்படியா இருக்கும். கிட்டத்தட்ட 80 வருஷமா, யாராவது போனை கால்குலேட் ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்கப்பா, போனை வச்சு கால்குலேட் ஓபன் பண்ணுங்கப்பா. 80 இன்டு 365, 80 இன்டு 365, 28,480. இப்ப 28,480 இன்டு 24, 28,000 சம்திங் இன்டு 24 வச்சுக்கோங்க, என்ன வருது? 6,00,000. இது 1 மணி நேரம் தான் வச்சேன், அதை அப்படியே நீங்க மணி கணக்கு இதுக்கு அப்புறம் இழுத்தனாக்கா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வார்த்தை பேசுறோம், ஒரு நொடிக்கு எத்தனை வார்த்தை பேசுறோம், அத்தனைக்கு அக்கௌண்ட்ல கணக்கு இருக்கு, அத்தனைக்கு அக்கௌண்ட்ல கணக்கு இருக்கு. நாட்கள் வேற, வாரங்கள் வேறு, நொடிக்கு நொடி பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. ஒரு நொடிக்கு சில பேர் 10 வார்த்தை பேசுற ஸ்பீட்லாம் பேசுவாங்க. என்னை மாதிரி யாரெல்லாம் பேச நிறைய வாய்ப்பு இருக்கு. நொடிக்கு 10 வார்த்தை வெளியே வரும். எனக்கெல்லாம் எட்ட வார்த்தை இல்ல, வரும் வார்த்தை, ஆனா அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல மாட்டேன். அப்ப என்னைய போல நொடிக்கு நொடி பேசுறவனு கூட என்ன வச்சிருக்காராம், கணக்கு வச்சிருக்காராம். என்னை விட ஸ்பீடா பேச திறமை இருந்தா நீங்க என்னை விட அதிக பாக்கியவான்கள், ஏன்னா என்னை விட உங்களுக்கு நியாய தீர்ப்பு அதிகமா இருக்கும். வார்த்தையை சுருக்கிறது ரொம்ப நல்லது, தேவையான வார்த்தையை மட்டும் பேசுறது நல்லது. பிள்ளைகளுக்கு முன்பாக வேண்டிய வார்த்தையை மட்டும் பேசுங்க. பிள்ளைகளை தேவையற்ற வார்த்தையை சொல்லி பேசாதீங்க, புருஷனை தேவையற்ற வார்த்தையை சொல்லி பேசாதீங்க, மனைவியை தேவையற்ற வார்த்தையை சொல்லி பேசாதீங்க, தகப்பன் தாயை தேவையற்ற வார்த்தையை சொல்லி பேசாதீங்க. உங்க உறவுல இருக்க உங்க நண்பனை யாரையுமே அதிகமான வார்த்தையை பேச பயன்படுத்தாதீங்க. ஏன்னா ஸ்தோத்திரம், பேசுறதுனால ஒருத்தன் ஞானி ஆகலாம், பேசுறதுனால சாலமன் ஞானி ஆகலாம். ஆனா பேசாம இருந்தா மூடன் ஞானியாவன் நீதிபதி என்ன பண்ணிருக்காரு, அவரே தான் எழுதி வச்சிருக்கிறாரு. 1000 வார்த்தை பேசி நான் ஞானியா மாறுறதுக்கு நான் 0% வார்த்தையை பேசாம இருந்தா ஞானி ஆகிறது உத்தமம். ஞானி ஆகணுமா, சைலண்டா இருந்தா போதும். சைலண்ட் தான் ரொம்ப முக்கியம். கீப் யுவர் சைலண்ட். எதுல? எல்லாத்துலயும், எல்லாருக்கும் முன்பாக. தேவ சமூகத்துல சைலண்டா இருக்க தெரியுதா? அது மாதிரி எல்லாருக்கும் முன்பாக எப்படி இருக்கணும்? சைலண்டா இருக்கும். அப்ப சண்டை வராது, வீண் வார்த்தைகள் வராது, வார்த்தையின்படி நியாய தீர்ப்பு என்ன பண்ணாது, வராது. நியாய தீர்ப்பு எனக்கு வேணும்னாக்க வண்டி வண்டியா பேசுங்க, டஜன் கணக்கா, ஏக்கர் கணக்கா, டன்னு கணக்கா பேசுங்க. ஆனா அத்தனைக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு. ஒவ்வொரு நியாய தீர்ப்புக்கும் ஒரு வாட்டி அக்கினிக்குள்ள அப்படி போட்டு எடுத்தாருன்னா என்னத்துக்கு ஆகும்? சும்மா கற்பனை தான், நான் சீரியஸால எதுவும் சொல்ல, ஜஸ்ட் ஒரு கற்பனை. நான் பேசின ஒரு கெட்ட வார்த்தைக்கு, ஒரு வீணான வார்த்தைக்கு, ஒரு தூஷணத்துக்கு, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு தரைகுறைவற்ற வார்த்தைக்கு, அது ஊழியக்காரனை பத்தி பேசியிருக்கலாம், இல்ல ஊழியக்காரம்மா குறிச்சு பேசியிருக்கலாம், எதை குறிச்சு வேணா பேசியிருக்கலாம். நான் பேசின அனைத்து தரைகுறைவான வார்த்தைக்கு, மரியாதை குலைச்சலான வார்த்தைக்கெல்லாம் ஒரு வாட்டி டீப் அப்படி பண்ணி எடுத்தாருன்னா என்ன ஆகும்? ஒரு கப்ல சுடுதண்ணி வச்சிருக்கிறீங்க, இன்னைக்கு கிரீன் டீ பேக்கெட் இருக்கு பாத்தீங்களா, கிரீன் டீ டீ தூள் பேக் வச்சிருப்பாங்க, டீப் பேக். அந்த டீப் பேக்கை நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப அது பார்க்க எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். தண்ணி பார்க்க எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். தண்ணிக்கு தான் நிறம் கிடையாது, இருந்துட்டு போட்டோம், தெளிவா இருக்கும்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டீ தூள் அந்த பேக் என்ன பண்றாங்க, ஒரு டிப் வைக்கிறாங்க. நான் பேசின ஒரு வார்த்தைக்கு, 2 வார்த்தைக்கு, 3 வார்த்தைக்கு, 4 வார்த்தைக்கு, இப்படியே அமுக்கி 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 எடுத்திருந்தா என்ன ஆகும்? அதுல இருக்கிற அனைத்து சாராம்சம் இப்போ எதுக்குள்ள வந்துடும்? அந்த கப்புக்குள்ள வந்துடும்.
நிறமற்றது நிறமுள்ளதா என்ன பண்ணுது, மாறுது. அப்ப ஸ்தோத்திரம், நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லி பேசின வார்த்தைகள் எல்லாம் என்னை எப்படிப்பட்டவனா மாத்துது, பரிசுத்தம் அற்றவனாய் மாற்றுகிறது. நிறமற்ற பரிசுத்தம் இப்ப எப்படிப்பட்ட ரத்த நிறமா மாற காரணம் என்ன, நான் பேசின வார்த்தைகள். அப்ப அந்த நிறைமற்ற தண்ணீர் இப்ப என்ன தண்ணீரா மாறி இருக்குன்னா, அது ஒரு ரெட்டோ ப்ளூவோ ஒயின் கலர்ல என்ன பண்ணிருக்கும், மாறி இருக்கும். டார்க் ஒயினா மாறும். ரொம்ப டீப் பண்ணோம்னா டார்க் ஒயினா மாறும். டார்க் ஒயினா பாக்குறப்ப ரத்தம் மாதிரி தெரியும். நிறமற்றது இப்ப எப்படிப்பட்ட நிறமா இருக்கு, ரத்த நிறமா இருக்கு. என் வாயின் வார்த்தையாலேயே என் ஆத்துமா ரத்த நிறம் போல். அதாவது ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. யோவேலின் புஸ்தகத்துல ஸ்தோத்திரம், யோசுவாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். யோசுவாவே, அது யோவேல சகரியாவன், சகரியா நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், யோசுவாவுக்கு முன்பாக யோசுவா நியாயத்திற்கு முன்பாக போய் நிற்பாரு. யோசுவா பார்த்து சாத்தான் சொல்லுவான், அவனுடைய வஸ்திரத்துல என்ன இருக்கு, கரை இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த கரை எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தாக்க, வாயின் வார்த்தைகள். வெண் வஸ்திரம், வெண்மையான பரிசுத்தம், நிறமற்றதான பரிசுத்தமான வாழ்க்கை இன்றைக்கு டார்க் வைன் ரெட்டா மாற காரணம் என்ன, கரை வர காரணம் என்ன, நிறம் ஏற காரணம் என்ன? என் வார்த்தைகள். அதனாலதான் அநேக சண்டைகள் வரும்பொழுது சொல்ற வார்த்தை, தயவு செஞ்சு பேசாதீங்க. சண்டை பெருசா ஆகிறதும் சண்டை சிறுசா ஆகிறதும் எதுலதான் இருக்கு தெரியுமா, வாயின் வார்த்தை. ஆனா சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்துல பிரீதியா இருப்பதாக. ஏன் சும்மாவா ஜெபம் பண்ணாரு, சும்மாவா? தயவு செஞ்சு இந்த ஜெபத்தை டெய்லி அறிக்கை பண்ணுங்க. அதை பிரயாசப்படுத்தி கீழ்ப்படிய பாருங்க. ஆண்டவர், என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானம், அதாவது என் வாயின் வார்த்தையும் என் மனசாட்சியும் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக இருக்கட்டும்பா. அதை நீங்க டேக் ஓவர் பண்ணி நடத்துங்கப்பான்னு தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவதா சபைக்கு, ஃபர்ஸ்ட் எனக்கு முக்கியம். அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைய நம்ம ஈஸியா மத்தவங்களுக்கு சொல்லிடுறோம். பட் எனக்குன்னு வரப்ப ஏத்துக்க ஏன் கசப்பா இருக்கு நமக்கு? நம்ம இந்த சில வார்த்தைகளை பார்த்து சொல்லுவோம், பாத்தியா பாத்தியா பாஸ்டர் உன்னைத்தான் சொல்றான்னு. ஏப்பா நீ அவனை சொல்றதுக்கு பாஸ்டர் உனக்கு வார்த்தையை சொன்னாரு? சொன்னது உனக்கு, ரெண்டாவது யாருக்கா இருந்தாலும். அப்ப வார்த்தைகள் வரும் பொழுது வார்த்தையில என்றைக்குமே நமக்கு என்று எடுத்துக்கொள்ள பழகினாதான் அது நமக்கு ஊழியம் செய்யும். ஒரு ஊழியக்கார் இப்படி பிரசங்கம் பண்ணாராம். பிரசங்கத்தெல்லாம் முடிச்சிட்டு அந்த சபையில இருக்கிற ஒரு குடும்பத்தார் வந்து அவங்கள உணவு சாப்பிடும்படி மதிய ஃபுட்டு சாப்பிட்றதுக்காண்டி கூப்பிட்டுருக்காங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போனோடனே கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு டிஷம் நடந்துட்டு இருக்கு. என்ன டிஷம்னாக்க, கணவர் சொல்றாரு மனைவியை பார்த்து, ஸ்தோத்திரம், இன்றைக்கு பாஸ்ட் நீ வராம போயிட்ட, எல்லாமே உனக்கு தான் வார்த்தை வந்துச்சு, எல்லா வார்த்தையும் உனக்காகவே தான் வந்துச்சு. யார் சொல்றா? சபைக்கு போய் ஆராதனை அட்டன் பண்ணி வார்த்தையை கேட்ட புருஷன் சொல்றாரு, வீட்டுக்கு அந்த ஊழியக்காரை கூட்டு வந்துட்டு மனைவி வீட்டுல சாப்பிட ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்காங்க. பாவனைக்கு பாதி வீட்டம்மாங்க என்ன பண்றாங்க, சமைக்கிறன்ற சாக்க வச்சுட்டு சபைக்கு ஆராதனைக்கு வர்றது கிடையாது, இருந்துட்டு போட்டது அப்புறமா வரேன். அப்ப இந்த ஊழியக்காரர் என்ன சொன்னாராம், ஸ்தோத்திரம், இந்த கணவர் என்ன சொல்றாராம், வீட்டுக்கு போன உடனே ஸ்தோத்திரம், வார்த்தையெல்லாம் உனக்கு தான் வந்துச்சு, நீ வந்திருக்கணுமேன்னு சொல்லிட்டு அப்படி புகழ்ந்தாராம். ஊழியக்காரர் பின்னாடியே வந்தாராம். வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டப்ப அந்த மக கடுகு போட்ட மாதிரி மூஞ்சி பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அது ரெண்டாவது. இப்ப ஸ்தோத்திரம் இப்படி அந்த ஊழியக்காரர் வந்தாராம். என்னங்க பிரதர், என்ன பிரதர் அப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, ஏன் உங்க மனைவி மகன் மட்டும் இப்படி கடுகு போட்ட மாதிரி பொறிஞ்சு கிடக்குதுன்னு சொல்றப்ப சொன்னாராம், பாஸ்டர் நீங்க பேசுனது எல்லாமே என் மனைவிக்கு தான் பேசுனீங்க, அதை தான் சொன்னேன், அவன் மூஞ்சி அப்படி மாறி இருக்கு, உண்மையை சொன்ன இப்படிதானே பாஸ்டர் இருக்கும் அப்படின்னாராம். அதுக்கு அந்த பாஸ்டர் கேட்டாராம், யோ சபைக்கு வந்தது நீயா, அப்ப ஓன்டாண்டர் பேசலையா அப்படின்னாராம். இன்றைக்கு பாதி பேர் சர்ச்சில் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். வர வார்த்தையை முதல்ல என் இருதயம் திறந்து உள்ள போறதுக்கு புத்தி என்ன பண்றது இல்ல, அந்த வார்த்தை வரும்பொழுதே யாரையாவது தேடுறது இல்ல, யாருக்காவது போய் சொல்றது இல்லங்க. வார்த்தை முதல்ல என்னைய தொடணுங்க, அப்புறம் தாங்க அது வெளியில போய் ஊழியம் செய்யும். அதனால வாயின் வார்த்தைக்கு காவல் வைக்க வேண்டும். மூன்றாவது புஸ்தகத்தை தரங்க, ரோமர் 2:16. மூணாவது புஸ்தகத்தை தரங்க.
என் சுவிசேஷத்தின்படியே ம், தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ம். மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது நியாய விளங்கும். தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். விளங்கும். ரகசிய வார்த்தை, அந்தரங்கமாய் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு கவனமாய் இருக்கணும். ரகசியமா குசு குசு பேசுறோம்ல, அந்த குசு குசு வார்த்தைக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? நியாய தீர்ப்பு இருக்கு, ஜாக்கிரதையா பேசுங்க. ஏன்னா அந்த குசு குசு வார்த்தை எங்க தெரியுமா நடக்குது? போன்ல தான் நடக்குது. அந்த செல்போனை எதுக்கு தான் கண்டுபிடிச்சாலே தெரியல. இன்றைக்கு அனைத்து ரகசியங்களும் பரிவர்த்தனையாகிற இடம் எதுனா செல்போன் தான். செல்போன் வழியா டெக்ஸ்ட் மெசேஜா இருக்கட்டும், வாய்ஸ் மெசேஜா இருக்கட்டும், போன் காலா இருக்கட்டும், எல்லாமே போறது எதுலதானா? சில ரகசியங்கள் பறக்க காரணம் எதுனா இந்த போன் தான். அதனாலதான் ஸ்தோத்திரம், கடைசி நாட்கள்ல உலகம் அழிஞ்சு போக காரணம் எதுதான்? இந்த போன் தான். இன்னைக்கு ஏஐ இந்த உலகத்தை ஆக்கிரமிப்பு பண்ண காரணம் என்னதான்? நான் ரகசியமா பேசின அனைத்து வார்த்தைகளையும் யார் நோட் பண்ணி வச்சிருக்கிறா? ஏஐ நோட் பண்ணி அது இன்னைக்கு ஜெனரேட் ஆகி அது இன்னைக்கு மனுஷ ரூபத்தை என்ன பண்ணுது? எடுத்து நிக்குது. கடந்த நாட்கள ஜப்பான்ல எலெக்ஷன் நடந்திருக்கு. லாஸ்ட் வீக் நியூஸ் அது. அதை நான் போன வாரம் படிச்சேன். ஜப்பான்ல தேர்தல் நடந்திருக்கு. தேர்தல் நடந்தப்ப அந்த ரிஜ்வானா சம்திங் ஏதோ நேம் சரியா ஞாபகம் வரல, அவர் தோத்துட்டாரு. ஒரு ஆளுங்கட்சியில இருக்கக்கூடியவர் ஏதோ ஒரு இதுல தோத்துட்டாரு. இப்ப கட்சி உறுப்பினர்களா சேர்ந்து என்ன தெரியுமா பண்ணாங்க? ஏஐய கட்சி தலைவராக்கிட்டாங்க. ஏன்னா மனுஷரா இருக்கிற தலைவருக்கு யோசிக்க திறமை இல்ல, மனுஷன் இருக்கிற தலைவருக்கு ஓட்டு வாங்க திறமை இல்ல, மனுஷன் இருக்கக்கூடிய தலைவருக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு சொல்லி இப்ப யாரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க ஜப்பான்ல? ஏஐய தலைவராக்கி இருக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் யாருன்னா ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். இது இவ்வளவுக்கு வளர காரணம் என்ன? இன்டர்நெட் இன்னைக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஆளுமை எடுக்க காரணம் என்ன? நான் பேசின அனைத்து ரகசிய வார்த்தையினாலதான் இன்றைக்கு அது ஒரு ரூபாய் எடுத்து என்ன பண்ணுது? நிக்குது. சில பேரை பிளாக்மெயில் பண்ண காரணம் என்ன? அந்தரங்கமா பேசின வார்த்தை, அந்தரங்கத்துல செயல்பட்ட காரியங்கள் தான் வெளியரங்கல வந்து அவமானப்பட்டு செருப்படி வாங்கி இன்னைக்கு சோதனை வெளியில மூஞ்சி காட்ட முடியாம பாதி பேர் சுத்த காரணம் என்னன்னா அந்தரங்கத்தில் பேசின வார்த்தை வெளியரங்கம் ஆனபடினாலதான். அதனாலதான் தேவன் சொல்றாரு, நீ அந்தரங்கத்துல பண்ண ஜெபம் வெளியரங்கமா வரும்னா நீ அந்தரங்கத்துல பேசுற அனைத்து வார்த்தையும் வெளியரங்கத்துல நிச்சயமா வரும். யாருக்கும் தெரியாம போன்ல பேசுறதுனால ஒரு ரகசியம் புட்டு வெளியில வராதுன்னு இல்லாமா, எல்லாருக்கும் ஒரு நாள் புட்டு வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு அது வெளியில வரும். வெந்துச்சா வேகலைன்னு அன்னைக்கு தெரியும். ரகசிய வார்த்தை, ரகசியமாய் வைக்கிற உறவுகள், ரகசியமாய் பேசுகிற நபர்கள், ஸ்தோத்திரம், போர்வையை போத்திக்கிட்டு உள்ள அடிக்கிற டெக்ஸ்ட் மெசேஜ், பேசுற போன் வார்த்தைகள், வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அங்க பேசுற போன் வார்த்தைகள், வேலைக்கு புருஷன் போனதுக்கு அப்புறமா இங்கிட்டு பேசுற போன் வார்த்தைகள், எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்கு. ரகசிய வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நான் போனோடனே பரலோகத்துல விட்டுருவாருன்னு நினைச்சீங்களா? என்னைய நான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு வேளை யாராவது நான் செத்தோன்னு நேரம் பரலோக வாசல டின்னு நிப்பேன், ஆண்டு காலத்தை வந்து உள்ளவா உத்தம ஊழியக்காரன்னு சொல்லுவார் நினைக்கிறீங்களா? இல்ல. ஃபர்ஸ்ட் மனசாட்சியை கூப்பிடுவாரு, ரெண்டாவது வார்த்தையை கூப்பிடுவாரு, மூன்றாவது ரகசிய வார்த்தையை கூப்பிடுவார். ஏன்னா சோத்திரம், வார்த்தை என்பது வெளியில பேசுறது. ரகசிய வார்த்தை ஒருத்தரோட மட்டும்தான் பேசுவோம். ரகசியத்தை ஊர் ஃபுல்லா கூப்பிட்டு பேசுவோமா? யார்கிட்ட பேசுவோம்? ஒருத்தர் தான் பேசுவான். அந்த ரகசிய வார்த்தையை கூப்பிடுவார் வெளியில. அடுத்து அந்த ரகசிய வார்த்தை சொல்லும், ஏ அப்பா இவனை போல ஒரு 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 சரியான ஒரு பயபுள்ள நான் எங்கேயும் என்ன பண்ணதில்ல. எப்பா என்னென்ன பேசி வச்சிருக்கிறான் பாரு, ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இதெல்லாமா பேசுவாங்க, ஒரு பையன்கிட்ட இதெல்லாமா சொல்லுவாங்க என்ற அளவுக்கு சில ரகசிய வார்த்தை என்ன பண்ணுது? பரிவர்த்தனை ஆயிக்கொண்டு இருக்கிறது. ரகசியம் எது? ரகசியம் எல்லாமே தேவப்பட நிர்வாணமா தான் இருக்கு. தேவன் பார்வையில் அனைத்தும் நிர்வாணமாக தான் இருக்கு. எது ரகசியம்? ஒன்றுமே இல்லை. நம்ம தான் நினைக்கிறோம் நான் சொன்னது யார்கிட்டையும், சொன்னது யாருக்கு கேட்டுருச்சு? நீ சொன்னவன் காதல கேட்டுச்சோ இல்லையா? கர்த்தர் காதல கேட்டுருச்சு. இது உனக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். இந்த வார்த்தையே 10 பேத்துல சொல்லியிருப்பாங்க. கேட்ட ரகசியம் இல்ல. ரகசியம் நினைச்சு பேசின அனைத்து வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு. ரகசியமா பேசின அனைத்து வார்த்தைக்கும்
நியாய தீர்ப்பு இருக்கு. நீங்க ரகசியமா உங்க யாரை குறிச்சு யார்ட்டனா பேசியிருக்கலாம். மனைவியை குறிச்சு தகப்பன் தாய் கிட்ட பேசியிருக்கலாம். கணவனை குறிச்சு தன்னுடைய தகப்பன் தாய் கிட்ட பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம். ஏமா நீ பேசின அனைத்து வார்த்தையும் புருஷனுக்கு தெரியாம இருக்கலாம், உன் மனைவிக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ரகசிய வார்த்தை அனைத்துக்கும் யார் தீர்ப்பு வச்சிருக்கிறா? கர்த்தர் நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறாரு. ரகசிய வார்த்தை பேசி நாசமா போன குடும்பம் எத்தனையோ இருக்கு. தயவு செஞ்சு குடும்ப உறவுல இருக்கிற யாரும் ரகசிய வார்த்தையை கணவனை தவிர மனைவியை தவிர யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சொன்ன தெரியுமா ஆகும்? பிளவு ஏற்படும். என்ன ஏற்படும்? பிளவு ஏற்படும். தயவு செஞ்சு ரகசியத்தை கணவன்கிட்ட சொல்லுங்க, ரகசியத்தை மனைவிட்ட சொல்லுங்க. ஏன்னா ரெண்டும் ஒரே சரீரம் தானே. ரெண்டும் கணவனை மீறி ஒரு ரகசிய வார்த்தை வெளியில போதா சண்டை வரும். மனைவியை தாண்டி ஒரு ரகசிய வார்த்தை வெளியே போதா சண்டை வரும். சர்ப்ரைஸா பண்ணி ஒன்னும் இங்க என்ன பண்ண வேணாம். ஏன்னா சில சர்ப்ரைஸ்னாலதான் பல விபரீதம் வருது. நான் ரீசெண்டா ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு மிலிட்டரியில் இருக்கக்கூடியதான ஒரு ஆபீசர் வந்து தான் மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காண்டி என்ன பண்ணிருக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறார். இந்த மாதிரி வீடியோ நீங்க நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப ஹாஸ்பிட்டல் போறப்ப அங்க இருக்கிறதான சீஃப் டாக்டர் மற்ற எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நான் இப்பதான் ராணுவத்தில் என்ன பண்ணியிருக்கிறேன் வந்திருக்கிறேன், ஸோ என் மனைவியை இம்ப்ரெஸ் பண்ணணும், ஸோ நீங்கள் கொஞ்சம் இதை வந்து யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி ரகசியமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பொக்கையெல்லாம் வாங்கி அதை வந்து ஜோடிச்சு ஒரு டஸ்ட்பின்குள்ளே அவர் உட்காந்து அவரை ரகசியமாக என்ன பண்ணாங்க, ஸோ உள்ளே கொண்டு வந்து அவர் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, போய் உக்காண்டாரு. அவருக்கு பின்னாடி யார் உக்காந்துருக்காங்க அப்படின்னாக்க அந்த ஒய்ஃபோட ரியாக்ஷனை வீடியோ எடுக்கிறதுக்காண்டி கூட இருக்கிற மற்ற நர்ஸுங்களும் மற்ற கொலீக்ஸ் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த சீஃப் டாக்டர் கிட்ட சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த சீஃப் டாக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த சிஸ்டரை கூப்பிட்டு வராங்க, அந்த டாக்டரை லேடி டாக்டரை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்துட்டு அந்த தேட்டருக்குள்ள கொண்டு போகிறாங்க. தேட்டரில் யாருமே இல்லை. தேட்டரில் யாருமே இல்லைன்னு இந்த நர்ஸ் என்ன பண்ணாங்க, ஸ்தோத்திரம் டாக்டர் வந்து டோரை லாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இந்த அம்மா தப்பாக எடுத்துக்கிட்டு டோரை லாக் பண்ணிட்டு ரகசியம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அந்தரங்கமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்தது யாரு? அதே ரூம்குள்ள காட்டனுக்கு மடி இருக்கிறதான கணவர் பார்த்துட்டாரு. அப்ப உண்மையா நேசிக்கிற ஒருத்தன் சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறான். ஆனா உண்மையா நேசிக்காத ஒருத்தி என்ன காரியம் பண்றாங்களா, யாருமே பார்க்கணும்னு சொல்லி ரகசியமா அந்தரங்கமா பண்ற காரியங்கள் சில கணவர்மாருக்கு தெரியலனாலும் சில மனைவிமாருக்கு தெரியலனாலும் நீங்க பார்ப்பதுக்கு பரிசுத்தவாட்டியா தெரிஞ்சாலும் மணவாட்டியா தெரிஞ்சாலும் மணவாளனுக்கு முன்பாக ஒருத்தனும் மறைக்க முடியாது என்பதை நான் இன்றைக்கு ஆணித்தனமா சொல்ல முடியும். சபை புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் சொல்றேன். உங்களை நான் திட்டுறதுக்காகவோ பயமுறுத்ததுக்காகவோ இந்த வார்த்தையை நான் எதுவுமே பயன்படுத்தல. நான் பேசக்கூடிய அனைத்துமே சத்திய பிரமாணத்தின் வார்த்தையை தவிர என் சொந்த பிரமாணத்தின் வார்த்தை கிடையாது. ரகசிய வார்த்தைக்கு யாரு கணக்கு வச்சிருக்கிறார்? கர்த்தர் கணக்கு வச்சிருக்கார். நான் பேசுற அனைத்து ரகசிய வார்த்தைக்கும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்காரு. அதனால தயவு செஞ்சு எதையும் ரகசியமா என்ன பண்ணாதீங்க. சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியமா அது அந்த சர்ப்ரைஸ் வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துதா, அதுல பாவம் இல்லையா, அதுல அக்கிரமம் இல்லையா, சோதரன் அதுல என் புருஷனை சந்தேகப்பட மாட்டானா, அது நிமித்த என் மனைவினை சந்தேகப்பட மாட்டாளா அப்படின்னாக்க அதை தாராளமா பண்ணுங்க. அந்த காரியத்தை நிமித்த சந்தேகம் வருது, தயவு செஞ்சு அந்த சர்ப்ரைஸை மறைக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையை இழந்துடாதீங்க. எனக்கு இந்த வாட்ச் வாங்கி தர என் மனைவி ஆசைப்படுறாங்க அப்படின்னு இந்த வாட்ச் வாங்குறதுக்கு ஒரு 4000 ரூபாய் என்ன ஆகும், செலவாகும். இப்போ 4000 ரூபாய் செலவு அவங்க என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணும். 4000 ரூபாய அவங்க சேர்த்து வைக்கணும். எப்படி சேர்த்து வைப்பாங்க? நம்ம கொடுக்குற காசுல இருந்து ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா மிச்சமாகறத ஒரு 20, 30, 40 எதையோ ஒன்று எடுத்து சேர்த்து வைப்பாங்க. ஒரு நாள் கணவர் பார்த்துட்டாரு, பணம் இருந்த இடத்த பார்த்துட்டாரு. இப்ப கேட்கிறாரு, சோதரன் ஏமா நீ எதுவும் பணம் தனியா சேர்த்து வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு. என்ன பண்ணணும்? ஒத்துக்கணும். ஆமாங்க, உங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்காக நான் என்ன பண்றேன், சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன், அது அப்படியே இருக்கட்டும், அதை எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னா ப்ராப்ளம் சால்வ். உனக்கு எதுக்கு அதை கேட்டு நீ என்னத்தை சாதிக்க போற? புருஷன் சும்மா இருப்பானா? 2 இழுப்பு இழுப்பான், குடும்பம் செத்து போச்சு அன்னையோட.
ரகசியத்தால வரக்கூடிய விளைவுகள் இதுதான். ஒத்துக்க முடியாம ரகசியத்தை ஃபாலோ பண்றோம் பாத்தீங்களா? ரகசியமாய் பேசக்கூடிய காரியங்கள், ரகசியமாய் பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் விளைவுகள் விபரீதமா முடியும். அனைத்துக்கும் விளைவுகள் எப்படிப்பட்டதா முடியும்? விபரீதமா முடியும். அதனாலதான் எல்லாத்துலயும் எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். ரகசியம் பேசுறதா இருக்கட்டும், ரகசியமா வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், ரகசியமா சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், அம்பலத்துக்கு வந்துருச்சுன்னா ஒத்துக்கணும். பெரிய கம்பளியை போட்டு மூடி மறைய கூடாது. ஏன்னா வெள்ளை கம்பளி போட தெரிஞ்சுன்னு பெரிய கருப்பு கம்பளி என்ன பண்ணுவோம், அப்படி போட்டு வைப்போம். அந்த கம்பளிக்குள்ள போய் தான் இவன் பார்த்துட்டு வந்தாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது பாவம். அதனால எந்த ஒரு காரியத்தையுமே சீக்ரெட்டா ஃபாலோ பண்ணி பேசணும், விசாரிக்கணும். நம்ம சிஐடி கிடையாது. நம்ம குடும்ப வாழ்க்கை ஒரு பெரிய குற்றவாளியான வாழ்க்கை கிடையாது. நேர்மையா நேருக்கு நேரா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ரகசியமாய் செய்யக்கூடிய அந்தரங்க கிரியைகள் அனைத்தும் தவறாகத்தான் முடியும். அந்தரங்கம் என்பது இருளை குறிக்கிறது. இருள் இருக்கக்கூடியது அனைத்துமே பாவம் தான். இருளில் இருக்கக்கூடிய அனைத்துமே, ஏன்னா அந்தரங்க கிரியை எப்ப செய்வாங்க? இருட்டுல தான் செய்வாங்க. இன்னைக்கு விபச்சாரம் நடக்குது எப்ப? பகலே நடக்குது, இருட்டுல தான் நடக்குது. அப்ப இருள் என்பது பாவத்தின் முத்திரை, அந்தரங்கம் என்பது இருளின் முத்திரை. அப்ப அந்தரங்கமா பேசக்கூடிய காரியங்கள், செய்யக்கூடிய காரியங்கள், இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா ஒருத்தருக்காக மறைச்சு செய்யற அனைத்துமே அந்தரங்க காரியம் தான். நீங்க யாருக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறீங்களோ, நீங்க எப்ப மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பவே அது அந்தரங்கமா மாறிடுச்சு. ஆனா அந்த அந்தரங்கத்தின் முடிவு எப்படிப்பட்டதா இருக்குன்றதா இப்ப முக்கியம். ஒத்துக்கிறோமா? சரியான காரணத்தை சொல்லி அதை நம்ம செயல்படுத்துறோமா அப்படிங்கிறத பொறுத்துதான் நியாய தீர்ப்புல அளவு குறைகிறதும் அளவு அதிகரிக்கிறதும் இருக்கு. அப்ப முதல் 3 நியாய தீர்ப்பு என்ன? நியாய தீர்ப்பு மனசாட்சி, வார்த்தை, ரகசிய வார்த்தை. 4வது தான் புஸ்தகம் வெளியே வரும், ஜீவ புஸ்தகம். இந்த ஜீவ புஸ்தகம் என்பது பேர் எழுதப்பட்டவங்க. ஜீவ புஸ்தகம் என்பது பேர் எழுதப்பட்டவங்க. அடுத்ததாக ஞாபக புஸ்தகம். 5 மத்தியஸ்தர்கள்ல 3 மத்தியஸ்தர்களை பார்த்திருக்கிறோம். முதல் மத்தியஸ்தர் யாரு? மனசாட்சி. 2வது மத்தியஸ்தர் யாரு? 3வது மனசாட்சி யாரு? ரகசிய வார்த்தை. இந்த 3 தான் எனக்கு முதல்ல வந்து என்ன பண்ணும்? நிக்கும். 4வது இங்க ஜீவ புஸ்தகம் வரும், 5வது ஞாபக புஸ்தகம் வரும். அப்ப என் வாழ்க்கை என்பது தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? ரத்தம் சிந்தி மீட்டெடுக்கப்பட்ட சபை தன் பரிசுத்த வாழ்க்கைய, தன் ஆவிக்குரிய வாழ்க்கைய எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கு? அதை ஞாபகப்படுத்தும்படிதான் இந்த மத்தியஸ்தரனை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மீதமுள்ள காரியங்கள் இருக்கு, நம்ம பிறகு தியானிப்போம். ஸ்தோத்திரம். சபையுடைய நோக்கம் என்னன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் நம்ம தியானிச்சோம். ஃபர்ஸ்ட் சபையின் நோக்கம் என்ன? ஊழியம் செய்யணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், ஊழிய சிந்தையுடையவர்களா இருக்கணும். இவங்க பேர் எங்க இருக்குன்னு பவுல் எழுதுறாரு, ஜீவ புஸ்தகத்துல. அந்த ஜீவ புஸ்தகத்தின் அடிப்படையில எத்தனை புஸ்தகம் இருக்கு? 5 மத்தியஸ்தர் இருக்கிறாங்க. இந்த 5 மத்தியஸ்தர் எப்ப வெளியே வருவாங்க? வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு வரும் பொழுது. வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு என்பது உண்மை. ஒரு சிங்காசனத்தை நான் கண்டேன் என்பது உண்மை. அந்த சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்துவ அமர வச்சது உண்மை. ஸ்தோத்திரம். அந்த சிங்காசனத்துல வரக்கூடியதான நியாய தீர்ப்பு என்ன நியாய தீர்ப்பு வரப்போகுது? ரட்சிக்கப்படாத அத்தனை பேருக்கு நியாய தீர்ப்பு வருது. அந்த நியாய தீர்ப்பு எதன் அடிப்படையில வருது? மத்தியஸ்தர் என்கக்கூடிய 5 புஸ்தகத்தின் அடிப்படையில நியாய தீர்ப்பு வருது. நியாய தீர்ப்பின் முடிவு என்ன? அக்கினி கடல். நியாய தீர்ப்பின் முடிவு என்ன? அக்கினி கடல். ஸ்தோத்திரம். சபையாகிய நாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறோமா, அல்லது எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் தேவ சமூகத்துல நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். நாம் யாவரும் அப்படியே முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர், எங்களை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா.